गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி. விளம்பி நாம சம்வத்சரம் உத்தராயணம், ஹேமந்த ருத்து, மகர மாதம், தை மாதம், சுக்லபக்ஷம், சுக்ல ஷஷ்டி. இன்றைக்கி ரேவதி நட்சத்திரம். இப்போ ஏற்பட்ட வசதியான இன்றைக்கி நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 7வது ஸ்கந்தத்தில் 11வது அத்தியாயத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த 7வது ஸ்கந்தத்தில் மொத்தம் அத்தியாயங்கள் 15. அதில் முதல் 10 அத்தியாயங்கள் போன கிளாஸோடு கூட பக்தி யோகத்தை வர்ணிக்கிறதுக்காக பிரகலாத சரித்திரத்தை எடுத்து சொன்னாள். பாக்கி 5 அத்தியாயங்களில் கர்மயோகத்தை சொல்வதற்காக சனாதன தர்மம்னா என்ன, தர்மங்கள் என்ன, ஜாதி தர்மம், வர்ணாசிரம தர்மங்கள், ஸ்திரீ தர்மங்கள், சந்நியாச தர்மங்கள், இதெல்லாம் எடுத்து சொல்கிறதுக்காக இந்த 5 அத்தியாயங்களில் ஸ்ரீ சுகாச்சாரியால் பாகவத்தில் சொல்லியிருக்காள்.
அதில் இன்றைக்கி 11வது அத்தியாயத்தில் இன்றைக்கி சனாதன தர்ம நிரூபணம்னு பேர். தர்மம்னா என்ன, அது எதுக்காக ஏற்பட்டிருக்கு, இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்காள். அதை பார்க்க போகிறோம். வழக்கம் போல் ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை சொல்கிறாள். ததேவம் தசபிர்ஞான பக்தியோகௌ உதீரிதௌ அத பஞ்சபிரத்யாயைஹி கர்மயோகோனுவர்ணியதே ஏகாதசே நிருணாம் தர்மாः சாதாரண்யேன வர்ணிதாः விசேஷேண ச வர்ணானாம் முக்கியாமுக்கியாश्च யோஷிதாம். ததேவம் தசபிர்ஞான பக்தியோகௌ உதீரிதௌ. இந்த ஸ்கந்தத்தில் 7வது ஸ்கந்தத்தில் முதல் 10 அத்தியாயங்களில் ஞான யோகத்தை சொன்னாள், பக்தி யோகத்தை சொன்னாள். ஞானம் பக்தி இதை எல்லாம் எப்படி ஏற்படுறதுங்கிறதுக்கு சொல்கிறதுக்காக பிரகலாத சரித்திரத்தையும் நரசிம்மாவதாரத்தையும் எடுத்து சொன்னாள். அத்த பஞ்சபிர் அத்தியாயைஹி பிற்கொண்டு 11லேருந்து 15 மட்டும் 5 அத்தியாயங்களில் கர்மயோகோ நுவர்ணியதே, கர்மயோகத்தை வர்ணிச்சிருக்காள். கர்மயோகம்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பண்ணுற கர்மாக்கள் எல்லாம் கர்மபல தியாகம். அதை தியாகம் பண்ணிவிட்டு நம்ம செய்வதை செய்வோம், நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதை அந்த ஸ்வீகரிக்கணுங்கிற எண்ணம் இருக்கே, அதுதான் கர்மயோகம். அதை இந்த 5 அத்தியாயங்களில் வர்ணிச்சாள்னு சொன்னாள். ஏகாதசே நிருணாம் தர்மாக சாதாரண்யேன வர்ணிதாக. இதில் இந்த 11வது அத்தியாயத்தில் மனுஷாளுடைய சாமானிய தர்மங்கள்லாம் என்ன, அதே மாதிரி விசேஷ தர்மங்கள் சிலது உண்டு, வர்ணம் ஆசிரமம் இந்த தர்மங்கள், அதையும் சொல்ல போகிறாள். விசேஷேண ச வர்ணானாம் முக்கியாச்ச யோஷிதாம். முக்கியமான தர்மங்கள் என்ன, ஸ்திரீ தர்மங்கள் என்ன, அதெல்லாம் எடுத்து சொன்னால் அந்த 11வது அத்தியாயத்தில். அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சப்தமஸ்கந்தே ஏகாதசோऽத்தியாயः. ஸ்ரீ சுக உவாச்ச. ஸ்ரீ சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு சொல்லிட்டு வராள். ஸ்ருத்வேயிதம் சாது சபாசபாஜிதம் மகத்தமாக்ரண்ய உருக்ரமாத்மனः யுதிஷ்டிரோ தைத்யபதேர்முதாயுதः பப்ரச்ச பூயத்தனயம் ஸ்வயம்புவः. ஹே பரீட்சித்து, நீ கேட்ட கேள்விக்காக நான் யுதிஷ்டிரருக்கும் நாரதருக்கும் ஒரு சமயம் ஏற்பட்ட சம்வாதத்தை எடுத்து சொன்னேன். அதில் நரசிம்மாவதாரம் வந்தது, அதையும் சொன்னேன். அந்த பிரகலாதன் இருக்கானே, ஹிரண்யகசிபனுடைய குமாரன், அவனுக்கு பகவான் பரமானுகிரகம் பண்ணால் நரசிம்மாவதாரம் எடுத்து. அப்பொழுது எல்லா விதமான மகான்களும் அவனுடைய யசஸை, பிரகலாதனுடைய யசஸை பாடின்றிருக்காள், அவனுடைய பெருமையை பாடின்றிருக்காள் என்று சொன்னாள். ஸ்ருத்வேயிதம் சாது சபாசபாஜிதம் மகத்தமாக்ரண்ய உருக்ரமாத்மனா. எந்த ஒரு பெரிய அடியாளால் 3 லோகத்தையும் அளந்த நாராயணன் இருக்கானே, அவங்ககிட்ட மனசை செலுத்தி பக்தியோடு கூட இருந்து, பக்தினா என்ன, எப்படி ஞானத்தை சம்பாதிக்கிறதுங்கிறத ஆதர்சமாக எடுத்து கொடுத்த அந்த பிரகலாத சுவாமியுடைய சரித்திரத்தை எல்லாரும் சொல்லிட்டு இருக்காள் சபைகளில். யுதிஷ்டிரோ தைத்ய பதேர்முதாயுதா பப்ரச்ச பூயா ஸ்தனயம் ஸ்வயம்புவா. இதெல்லாம் கேட்ட யுதிஷ்டிரர் நாரத சுவாமியை மறுபடியும் பல கேள்விகள் கேட்டாள்னு சொன்னாள் ஸ்ரீ சுகாச்சாரியால். அதை பார்க்க போகிறோம். யுதிஷ்டிர உவாச்ச. நாரதரை பார்த்துட்டு தர்மபுத்திரர் கேட்டாராம். என்ன கேட்டார்? பகவன் ஸ்ரோதுமிச்சாமி நிருணாம் தர்மம் சனாதனம் வர்ணாசிரமாச்சாரயுதம் யத் புமான் விந்ததே பரம். மனுஷியாளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அவளுக்காக ஏற்பட்டிருக்கிற தர்மங்கள் என்ன, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, அதை செஞ்சாக்க எப்படி அவள் நன்மை அடைகிறார்கள்ங்கிறத தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அதில் விசேஷத்தக வர்ணம் ஆசிரமம் இதனுடைய அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காளே, அதனுடைய தாத்பரியம் என்ன, அது என்னங்கிறத தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். பகவன் ஸ்ரோதுமிச்சாமி நிருணாம் தர்மம் சனாதனம். ரொம்ப நாளாக இருக்கப்பட்ட தர்மம் இது, அதனால் சனாதன தர்மம்னு பேர். நம்ம மதத்துக்கு பேரே சனாதன தர்மம்னு பேர், வைதிக மதம்னு பேர். அதில் இருக்கப்பட்ட இந்த தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் நம்முடைய நன்மைக்காக பிராச்சீனத்தில் எழுதி வச்ச தர்ம சாஸ்திரங்கள்னு இருக்குது. அந்த தர்மத்தை பற்றி கேட்டால் யுதிஷ்டிரர் நாரதரை பார்த்து, பவான் பிரஜாபதே சாக்ஷாத் ஆத்மஜ பரமேஷ்டினா சுதானாம் சம்மதோ பிரம்மன் தபோயோக சமாதிபிஹி.
நீங்கள் சாக்ஷாத் பிரம்மாவனுடைய நேராக வந்த புத்திரர் நீங்கள். அவருக்கு ஏற்பட்ட பல புத்திராளில் நீங்கள்லாம் ரொம்ப பிரியமானவர். அதனால் அவர் தபசு யோக மார்க்கம் எது நிஷ்டை எல்லாத்தையும் உங்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்காள். பவான் பிரஜாபதே சாக்ஷாத் ஆத்மஜ பரமேஷ்டினா சுதானாம் சம்மதோ பிரம்மன் தபோயோக சமாதிபி நாராயண பரா விப்ராக தர்மம் குக்கியம் பரம் விது கருணா சாதவ சாந்தாக त्वद्विधान तथा பரே. பரிபூர்ணமான ஞானம் அடைஞ்சவர் நீங்கள். அதே மாதிரியே பகவான் ஹரி நாராயணன்கிட்டக்க பரம பக்தி உள்ளவர். உங்களை மாதிரி யாரும் கிடையாது. நீங்கள் பகவான் நாராயணன்கிட்டக்க பரம் பக்தி வச்சிருக்கப்பட்டவர். நீங்கள் நல்ல காரியத்தையே எல்லாம் செஞ்சினவர்கள். தயை தழும்பி இருக்கப்பட்டவர் நீங்கள். அப்பேற்பட்ட உங்களை மாதிரி இருக்கிறவாள் தான் வசத்தியான பிராமணாள். त्वद्विधा விப்ராக குக்கியம் பரம் தர்மம் விதுகு. சனாதன தர்மம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் மாதிரி இருக்கப்பட்ட மகான்கள் மூலமாக தெரிஞ்சுக்கணும். அதனால் உங்களை கேட்குறேன் நான், நாரத சுவாமின்னு நீங்கள் எடுத்து சொல்லணும். மனுஷியாளுக்காக ஏற்பட்ட தர்மங்கள் என்ன, எப்படி வந்தது, எப்படி என்னென்ன தர்மங்கள் எடுத்து சொல்லணும்னு சொன்னாள். ஸ்ரீ நாரத வாச்ச. இதை கேட்ட நாரத சுவாமி சொன்னாள், நத்வா பகவதே ஜாய லோகானாம் தர்மஹேதவே வக்ஷே சனாதனம் தர்மம் நாராயண முகாஸ்ருதம். லோகங்களுடைய க்ஷேமத்துக்காக எல்லாரும் தர்மத்தை அவலம்பிக்கணுங்கிறதுக்காக தர்மத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கப்பட்ட ஸ்ரீமன் நாராயணனை நமஸ்காரம் பண்ணிவிட்டு உனக்கு சொல்கிறேன், அதே நாராயணனுடைய வாக்கால் நான் கேட்ட சாஸ்வதமான தர்மம் இருக்கே, அது லோகத்துக்கு க்ஷேமத்தை தரணுங்கிறதுக்காக எழுதப்பட்ட தர்மங்கள். அதை எடுத்து நான் உனக்கு சொல்கிறேன். நாள் நத்வா பகவதே அஜாய லோகானாம் தர்மஹேதவே வக்ஷியே சனாதனம் தர்மம் நாராயண முகாஸ்ருதம். லோகானாம் தர்மஹேதவே, லோகங்கள்லாம் க்ஷேமத்தை அடைய வேண்டும்ங்கிறதுக்காக அதனுடைய தர்மத்துக்காக நாராயணனால் அவருடைய வாக்கால் சொல்லப்பட்ட தர்மங்கள் சனாதன தர்மங்கள். அதை நான் கேட்டிருக்கேன், அதை நான் உனக்கு சொல்கிறேன். நாள் தர்மங்கிற வார்த்தையே திரு தரத்திங்கிறதுலேருந்து வந்திருக்கு. திருனா சேர்த்து கட்டி வச்சுக்கிறது, நம்ம கீழ் விழாமல் வச்சுக்கிறதுக்காக ஏற்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கே, அதான் தர்மங்கள். அது சாதாரண தர்மங்கள். அது காலக்கிரமேண மாறும், தேச காலம் இதுக்கு தகுந்த மாதிரி மாறும். சாதாரண தர்மங்கள். விசேஷ தர்மங்கள்னு சிலது உண்டு, அதுவும் எழுதியிருக்கா. இப்போது நம்ம லோகத்தில் பல ஜியாகிராஃபிக்கல் ரீஜன்ஸில் பிறக்கிறோம். சில பேர் அமெரிக்காவில் பிறக்கிறா, சில பேர் ரஷ்யாவில் பிறக்கிறா, சில பேர் இந்தியாவில் பிறந்திருக்கா, சில பேர் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கா. இப்படி அவள் இருந்த ஆம்பியான்ஸுக்கு தகுந்த மாதிரி அவளுடைய கல்ச்சர் எல்லாம் ஏற்படுறது. அப்போது அவளுக்கு எப்படி வாழ்க்கையை நல்லா நேர்மையாக நடந்துக்கணும். இகச்ச அமுத்திரச்ச ரெண்டாக பிரித்தாள். இங்கே நம்ம லோகத்தில் இருக்கும்பொழுது எப்படி இருக்கணும், எப்படி அதை நன்னா பண்ணிக்கணும். அப்புறம் அமுத்திரச்ச, இந்த லோகத்தை விட்டு போனாக்க பரலோகம்னு ஒன்று இருக்கிறதா சொல்கிறாளே, அதுக்கு போனால் அதுக்கு போகிறதுக்கு எப்படி ஞானத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு லோகம் உண்டா, இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்காள். தர்மங்கள் எதுக்காக ஏற்பட்டிருக்குன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு நம்மளாம் நல்லா க்ஷேமத்தை அடைய வேண்டும், நம்மளுடைய வாழ்க்கை முறையை இந்த செம்மையாக பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கு. யோவதி ஞாத்மனோம்சேன தாக்ஷாயண்யாம் து தர்மதா லோகானாம் ஸ்வஸ்தயே தியாஸ்தே தபோபதரிகாஸ்ரமே. நரநாராயணாள்னு 2 பேராக சுவாமி அவதாரம் பண்ணியிருக்காள். ஒரு தடவை பத்ரிகாசிரமத்தில் இருந்திருந்தாள். அந்த பத்ரிகாசிரமத்தில் லோகக்ஷேமார்த்தமாக தபஸ் பண்ணியிருந்த அந்த நரநாராயணனில் ஒருத்தர் நாராயணன் இருக்காரே, அவர் வாக்கால் கேட்டது இந்த தர்மங்கள். இப்போ மூர்த்திங்கிற பேரோட தக்ஷபுத்திரியினிடத்தில் தர்மங்கிற மூலமாக ஒரு பாகமாக அவதாரம் பண்ணால் இந்த நாராயணன். அவர் மூலமாக கேட்டு அறியப்பட்டது இந்த தர்மங்கள்னால். தர்ம மூலம் ஹி பகவான் சர்வவேத மயோஹரிஹி ஸ்மிருதம் ச தத்விதாம் ராஜன் ஏனச்சாத்மா பிரசீததி. வேதத்திலேருந்து ஏற்பட்டது தர்மங்கள். இந்த வேதத்துக்கெல்லாம் ஆதி மூலம் யாருன்னா நாராயணன். எல்லா வேதத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது நாராயணன். எல்லா தர்மங்களுக்கும் மூலமாக வேறாட்டமாக இருக்கிறது வேதங்கள். வேதோ அகிலோ தர்ம மூலம்னு சொல்கிறது உண்டு. வேதா அகிலோ தர்ம மூலம், எல்லா தர்மங்களுக்கும் மூலம் ரூட் மாதிரி இருக்கிறது வேதம். இந்த வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு.
அதுக்கு அதுக்கு அது வந்து பகவானுடைய மூச்சு காத்து அப்படி சொல்கிறது வழக்கம். பகவான் ஹரி சர்வ வேதமயா பகவான் ஹரி, பகவானே இஸ் எம்பாடிமெண்ட் அண்ட் பர்சானிஃபிகேஷன் ஆஃப் நாலெட்ஜுன்னு சொல்கிறாள். அப்பேற்பட்ட இந்த பகவான் இருக்காரே, அவர் தர்மங்களெல்லாம் க்ஷேமத்தை அடைய வேண்டும் ஜனங்கள் பிரஜைகள்ங்கிறதுக்காக சொல்லியிருக்காள். அதை வேதத்தை அறிஞ்ச மன்வாதிகள் மனு புத்திராள் மனுக்கள் எல்லாருமா ஸ்மிருதிகள் எழுதியிருக்காள். ஸ்மிருதிங்கிறது வேதத்தை அனுசரித்து போகக்கூடிய விஷயங்கள் ஸ்மிருதிகள். அப்போது ஸ்ருதிங்கிறது வேதம். ஸ்ருதேரிவார்த்தம் ஸ்மிருதிரன்வ கச்சத்துன்னு நான் காளிதாசன். ஸ்ருதியை தொட்டு தொட்டு அதுக்கு பின்னாடியே போகுமாம் ஸ்மிருதி. வேதத்துக்கு தகுந்த மாதிரி தர்ம ஸ்மிருதிகள் இருக்கே, தர்மசாஸ்திரங்கள் முதலானதெல்லாம் அதெல்லாம் வேதத்தை தழுவி வந்தது. அது பிராமாண்ய கிரந்தங்கள். அதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நான் எடுத்து சொல்கிறேன். அதுதான் தர்ம பிராமாணம் ஆகும். நாள் பிராமாணம்னா டூல்ஸ் ஃபார் நாலேஜ். நமக்கு ஏதான ஒரு டூல் வேணுமே. இந்த ரூல்ஸ் எல்லாம் எங்கே போய் தேடுறதுன்னாக்க அது தர்மசாஸ்திரங்களில் போய் தேடணும். அதுக்கு ஸ்மிருதிகள்னு பேர். அது சொன்னால் தர்மம் மூலம் ஹி பகவான் சர்வவேதமயோ ஹரி ஸ்மிருதம் ச தத்விதாம் ராஜன் ஏனச்சாத்மா பிரசீததி. அப்போது எது மனசு சந்தோஷத்தை கருதோ, கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் லைஃப் இருக்கோ, அதுதான் தர்ம பிரமாணம் நாள். நீ தர்மத்தை சாஸ்திரத்தை படித்து பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு மனசில் கான்ஃப்ளிக்ட் வச்சுருந்து கபடமாக பண்ணுறது அது தர்மம் இல்லை. தர்மசாஸ்திரத்துக்கு தகுந்தவாறு இருக்கணும், ஆனால் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அதுதான் தர்ம பிராமாண்யம் நாள். சத்தியம் தயா தபௌச்சம் திதிக்ஷேக்ஷா சமோதமஹ அஹிம்சா பிரம்மச்சரியம் ச தியாகஸ்வாத்தியாய ஆர்ஜவம் சந்தோஷா சமதிருக் சேவா கிராமியேஹோ பரமர்ஷனைः ரிணாம் விபர்யேக்ஷா மௌனமாத்ம விமர்சனம் அன்னாத்யாதே சம்விபாகோ பூதேபியச்ச யதார்ஹதா தேஷ்வாத்ம தேவதா புத்தி சுதராம் நிருஷு பாண்டவ ஸ்ரவணம் கீர்த்தனம் சாஸ்ய ஸ்மரணம் மகதாம் கதே சேவேஜ்யாவனதிர்யதாஸ்யம் சக்கியமாத்ம சமர்ப்பணம். மொத்தம் 30 விஷயங்கள் சொன்னால் 21 + 9 21 ஞான மார்க்கம், பாக்கி 9ங்கிறது பக்தி மார்க்கம். நவவித பக்தின்னு 9 பக்தி மார்க்கங்கள், 21 ஞான மார்க்கங்கள். இந்த 21 9 மொத்தமாக 30. இந்த 30 தான் சொல்கிறது தான் தர்மசாஸ்திரங்கள். சத்தியம், தயே, தபசு, சௌச்சம் அதாவது சுத்தமாக இருக்கிறது, திதிக்ஷேனா சகன சக்தி அதாவது துக்கம் வந்தாலும் பொறுத்துக்கிறது, இன்பம் வந்தாலும் அதை ஸ்வீகரிக்கிறது, சம நோக்கோடு கூட, அது திதிக்ஷே. அது 5வது. ஈக்ஷா, யுக்தம் எது அயுக்தம் என்னன்னு பகுத்தறிவை உபயோகம் பண்ணி விவேக புத்தியோடு யோசிக்கிறது, அது ஈக்ஷா. சமம், மனசை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது. தமஹா, இந்திரியங்களை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது. அஹிம்சா, ஒரு பிராணிக்கும் இம்சை பண்ணாமல் இருக்கிறது. பிரம்மச்சரியம், பிரம்மச்சரியம்னா செலிபஸின்னு ஒரு அர்த்தம். சதா நாலெட்ஜை பர்சியூட் பண்ணுறது. பிரம்மணி சதா சரத்தியா சஹா பிரம்மச்சாரி, பிரம்மச்சரியம். தியாகா, எப்பொழுதும் எல்லாம் தியாக புத்தியோடு எல்லாருக்கும் கொடுத்து பகிர்ந்துக்கணுங்கிற எண்ணம். சுவாத்தியாயம், சுவாத்தியாயங்கிறது தான் தபசு, மந்திர ஜபம் பண்ணுறது. ஆர்ஜவம், நேரான வழியில் செல்வது, குறுக்கு வழியில் போகாமல் நேரான வழியில் செல்வது ஆர்ஜவம்னு பேர். இந்த 13 இருக்க அது தெரிஞ்சுக்கணும். சந்தோஷா, தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால எது கிடைக்கிறதோ அதை சந்தோஷமாக எழுத்துக்கிறது இருக்கே அந்த எண்ணம், அதுதான் சந்தோஷம், பிரசாத புத்தின்னு பேர். சமதிருக் சேவா, எல்லாரையும் சமமாக பாய்க்கிறது. நான் வசத்தையே, அவன் கெடுதல், நான் பெரிய படித்தவன், அவன் படிக்காதவன், நான் பணக்காரன், அவன் ஏழை, நான் பெரிய பிராமணோத்தமன், அவன் சூத்ரன், இப்படிலாம் சமமாக பார்க்குற குணம் இல்லாமல் இருக்கிறதுலே அது இருக்கப்படாது. சமதிருக் சேவா, எல்லாருக்கும் சேவை செய்கிறது. சனைஹி கிராமியோ பரமஹா, கிராமியோ பரமஹா, கொஞ்சம் கொஞ்சமாக காலக்கிரமத்தில் காரியங்கள்லேருந்து மெதுவாக விலகி போகிறது. வயசாக என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எல்லா ஈடுபாட்டிலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படணும். இதிலையே போய் மாட்டிக்கப்படாது, கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரணும். நிருணாம் விபர்யேக்ஷா, மனுஷால் பண்ணுற ஒன்றுக்கும் உதவாத காரியங்களில் போய் கவனிச்சுட்டு இருக்காமல் இருக்கிறது. ஏன்னா காரியமே இல்லாமல் ஏதானும் அதில் போய் வேண்டாத காரியங்களில் போய் மனசை வைக்கப்படாது.
மௌனம், அனாவசியமாக பேசாமல் மௌனமாக இருக்கிறது. ஆத்ம விமர்சனம், ஆத்மாவை அறியறதுக்காக இன்ட்ராஸ்பெக்ஷன், செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன். சரீரம்னா என்ன, நம்மளை இந்திரியங்கள்னா என்ன, மனசுன்னா என்ன, புத்தினா என்ன, பிராணன்னா என்ன, இப்படியெல்லாம் ஆலோசித்து சித்தம்னா என்ன, இப்படின்னு ஆத்மாவை அறியறதுக்காக முயற்சி பண்ணுறது. பூதேபியா யதார்ஹதா, மற்ற பிராணிகள் இருக்காளே, ஜீவராசிகள் இருக்காளே, அவளுக்கெல்லாம் தகுந்தபடி ஆகாரம் பக்ஷியம் முதல்லாம் பலின்னு பேர். மற்ற ஜீவன்களுக்கு ஆகாரங்கள் கொடுக்கறது, அதெல்லாம் பண்ணுறது பூத பலின்னு சொல்கிறது. பூதேபியா யதார்ஹதா அன்னாத்யாதேகே சம்விபாகா, பிரித்து கொடுக்கறது. அப்புறம் ஒன்று, மனுஷால்கிட்ட எல்லா மனுஷால்கிட்டையும் ஆத்ம தேவதா புத்தி, நான் யார் என்று புரிஞ்சுருக்கிறது, தேவதைங்கிறது என்னங்கிறது புரிஞ்சுட்டு இருக்கிறது. ஆக இந்த 8 குணங்கள், ஆக 13 8 21, இது பக்திக்கு சாதனம்னு சொன்னால். அப்புறம் 9ங்கிறது இந்த 21 ஞானத்துக்கு சாதனங்கள். 9 நவவித பக்தின்னு சொன்னால். என்னென்ன நவவித பக்தி? ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பகவானுடைய நாராயணனுடைய கதைகளை கேட்கறது, பகவானுடைய குணங்களை கீர்த்தனை பண்ணுறது, பஜனை பண்ணுறது. ஸ்மரணம், எப்போதும் சுவாமியை நினச்சிட்டு இருக்கிறது. சேவனம், பாத சேவனம், எப்போதும் பகவானை அவருக்கு சேவை செய்கிறது. இஜ்யானா அர்ச்சிக்கிறது, பகவானை அர்ச்சனை பண்ணுறது. அவனதி, சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறது எப்போதும். தாசியம், பகவானை நமக்கு எஜமான் நான் நினச்சிட்டு அவருக்கு நம்ம தாசன் அடியே நான் நினைக்கிறது. வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எப்போதும் அடியேன்னு சொல்லுவாள், தாசனாக சொல்லுவாள். ஸ்லேவ் ஆஃப் தி லார்ட். சக்கியம், அவரை தன்னுடைய தோழனாக மதித்து ஸ்நேகிதனாக மதிக்கிறது. ஆத்ம சமர்ப்பணம், எல்லாத்தையும் பகவான்கிட்ட கொடுத்து தன்னுடைய ஆத்மாவையே பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறது. இந்த 9 பக்திக்கு உள்ளான வழிகள். ஆக்கூடி 21 9 30 விஷயங்கள் எடுத்து சொன்னால் இந்த ஸ்லோகங்களில். சத்யம் தயா தபசௌச்சம் திதிக்ஷேக்ஷா சமோதம அஹிம்சா பிரம்மச்சரியம் ச தியாகஸ்வாத்தியாய ஆர்ஜவம் சந்தோஷ சமதிருக் சேவா கிராமியேஹோ பரமசனை நிருணாம் விபர்யேக்ஷா மௌனமாத்ம விமர்சனம் அன்னாத்யாதேகே சம்விபாகோ பூதேபியச்ச யதார்ஹதா தேஷ்வாத்ம தேவதா புத்தி சுதராம் நிருஷு பாண்டவ ஸ்ரவணம் கீர்த்தனம் சாஸ்ய ஸ்மரணம் மகதாம் கதேஹே சேவேத்யாவனதிர்தாஸ்யம் சக்கியமாத்ம சமர்ப்பணம். ஆக இந்த 21 9 30 விஷயங்களை இந்த 2-3 ஸ்லோகத்தில் சொன்னமே, இதை நல்லா நொற்று பண்ணி வச்சுக்கணும் மனசுக்குள்ளே. இதுதான் தர்மசாஸ்திரத்தினுடைய நோக்கமே. இதெல்லாம் தெரிஞ்சுனுட்டா வாழ்க்கையில் துக்கங்கிறதும் ஏற்படாது, இன்பத்தை கண்டு பெருமை அடையவும் மாட்டோம். அந்த ஒரு ட்ராங்குவில் மைண்டு, குயிசன் ஸ்டேட்டு அடைஞ்சிடுவோம். அதுக்கு பேர் தான் ஆனந்தம்னு பேர். அதுதான் எடுத்து சொன்னால் இந்த ஸ்லோகங்களில். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சப்தமஸ்கந்தே ஏகாதசோऽध्यायः. श्रीशुक उवाच श्रुत्वेहितं साधुसभासभाजितं महत्तमाग्रण्य उरुक्रमात्मनः युधिष्ठिरो दैत्यपतेर्मुदायुतः पप्रच्छ भूयस्तनयं स्वयंभुवः. युधिष्ठिर उवाच भगवन् श्रोतुमिच्छामि नृणां धर्मं सनातनं वर्णाश्रमाचारयुतं यत्पुमान् विन्दते परं भवान् प्रजापतेः साक्षात् आत्मजः परमेष्ठिनः सुतानां सम्मतो ब्रह्मन् तपोयोगसमाधिभिः नारायणपरा विप्राः धर्मं गुह्यं परं विदुः
கருணாः சாதவः சாந்தாः கருணாः சாதவः சாந்தாः त्वद्विधा न तथा परे त्वद्विधा न तथा परे नारद उवाच नत्वा भगवते जाय नत्वा भगवते अजाय लोकानां धर्महेतवे वक्ष्ये सनातनं धर्मं नारायणमुखात् श्रुतं योऽवतीर्यान्मनोंशेन दाक्षायण्यां तु धर्मतः लोकानां स्वस्तये ध्यास्ते तपो बदरिकाश्रमे धर्ममूलं हि भगवान् सर्ववेदमयो हरिः स्मृतं च तद्विदां राजन् येन चात्मा प्रसीदति सत्यं दया तपःशौचं तितिक्षेक्षा शमोदमः अहिंसा ब्रह्मचर्यं च त्यागस्वाध्याय आर्जवं सन्तोषः समदृक्सेवाः ग्राम्येहो परमशनैः नृणां विपर्ययेहेक्षा मौनमात्मविमर्शनम् अन्नाद्यादेः संविभागो भूतेभ्यश्च यथार्हतः तेष्वात्मदेवता बुद्धिः सुतरां नृषु पाण्डव श्रवणं कीर्तनं चास्य स्मरणं महतां गतेः सेवेज्यावनतिर्दास्यं सख्यम् आत्मसमर्पणம் ஸ்ரீஹரயே நமஹ. இந்த மேற்கொண்ட ஸ்லோகங்களில் 30 விஷயங்கள் எடுத்து சொன்னாலே இதைத்தான் சொன்னால் இதுதான் பகவான் குறித்தான், இதனால்தான் பகவான் திருப்தி அடைகிறாள், மனுஷியாலும் திருப்தி அடைகிறாள்னு எடுத்து சொன்னாள். நிருணாமயம் பரோ தர்ம சர்வேஷாம் சமுதாகிருதா திரிம்சலக்ஷணவான் ராஜன் சர்வாத்மா ஏன துஷ்யதி. சர்வ அந்தர்யாமியாக இருக்கப்பட்ட சர்வாத்மா பகவான் இருக்காரே, அவரை கோயிலில் போய் கும்பிட வேண்டாம், ரிச்சுவலிஸ்டிக் இதெல்லாம் பண்ணணும்னு கூட முடையில்லை. மேற்கொண்ட 30 விஷயங்களையும் ஒருத்தன் நன்னா அவலம்பிச்சுட்டு இருந்தான்னா போகும். அந்த தர்மத்தில் அதுதான் சாமானிய தர்மங்கள், மனுஷனுக்கு பண்ண வேண்டிய முக்கிய தர்மங்கள். இந்த தர்மங்கள் 30ம் ஸ்வரூபமுள்ள பகவான் இருக்காரே, அவர் திருப்தி அடைகிறாராம். இதை யார் அவலம்பிக்கிறானோ அவனை கண்டு அவனுக்கு என்ன ஏற்படுறதுனால் அவனும் குவீசன் ஸ்டேட் சாந்தமாக இருந்துட்டு வாழ்க்கையை நன்னா அனுபவித்து ஆனந்தமாக இருப்பதுனால். நிருணாமயம் பரோ தர்ம சர்வேஷாம் சமுதாகிருதா திரிம்சலக்ஷணவான் ராஜன் சர்வாத்மா ஏன துஷ்யதி. சம்ஸ்காராः யத்ர அவிச்சின்னாः சத்விஜோஜோ ஜகாதயம் இத்யாத்யயனதானானி விஹிதானி த்விஜன்மனாம் ஜன்மகர்மாவதாத்தானாம் கிரியாச்சாஸ்ரமச்சோதிதாக. இதன் பிறகு தர்மசாஸ்திரங்களில் ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்காள். இந்த மனுஷன் ஒத்தனே இந்த லோகம் முழுக்க நம்ம ஒருவனே இருந்தாக்க ரூல்ஸ் வேண்டாம், ரெகுலேஷன்ஸ் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நீங்கள் இந்த கார் எடுத்துருந்து ரைட் சைடில் தான் போகணுன்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா இந்த விஷயம் பூரா ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், வேற இன்னொருத்தன் கிடையாதுன்னாக்க நீ ரைட் சைடில் ஓட்டினான்னு லெஃப்ட் சைடில் ஓட்டினான்னு காரை மோதிக்காது, ஒன்றும் பண்ண முடியாது. 2 பேர் இருந்துவிட்டா அப்போ ரூல்ஸ் வேண்டியிருக்கு. ஒரு ஆற்றுலையே 2 பேர் இருந்தால் எப்போ எழுந்திருக்கணும், எந்த பெட்ரூமில் படுத்துக்கணும், எப்பப்பெல்லாம் டெலிவிஷனை பெருசாக போடணும், இந்த ரூல்ஸ் எல்லாம் வச்சுக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா இன்னொருத்தருக்கு இம்சையாக போயிடும். அதனால் என்ன பண்ணால் தர்மசாஸ்திரத்தினுடைய நோக்கமே என்னென்னா, ஒரு குரூப் இருக்குன்னா, ஒரு ஜன சமூகம் இருக்குன்னா
அதுக்கு நன்மையை தர வேண்டும் என்கிறா அந்த சமூகத்தை ஆர்கனைசேஷனல் பிரிப்பு பண்ணுறா. இப்போ ஒரு பெரிய கம்பெனி இருக்குன்னா அது நல்லா நடக்கணும்னா அங்கே ஒரு தலைவன் இருக்கான், பிரசிடென்ட்டுன்னுட்டு. அவனுக்கு மாத்திரம் என்ன 2 கொம்பு முளைச்சிருக்காருனா? அப்படி இல்லை, யாரானும் ஒரு தலைவன் இருக்கணும், அவனுக்கு கீழே அப்புறம் பல உபத்தலைவன் இருப்பாள், வைஸ் பிரசிடெண்ட்டு, சீனியர் வைஸ் பிரசிடெண்ட்டு, இப்படிலாம் இருக்கும். அப்படி ஸ்டெப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, இவன் அவனை விட ஒசத்தின்னு அர்த்தம் இல்லை. அந்த ஆர்கனைசேஷன் நன்னா செழுமையாக இருக்கணும், எல்லாரும் நன்மை அடைய வேண்டும், எல்லாரும் கோல் ஓரியன்டாக இருக்கணுங்கிறதுக்காக ரூல்ஸ் எல்லாம் வச்சுருப்பாள். அந்த மாதிரி தான் ஆர்கனைசேஷனு சரியாக இருக்கணும். இந்த குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காளே, அவள்லாம் நன்மையை அடைய வேண்டும் என்பதற்காக தான் ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்காள். அது வர்ணம், ஆசிரமம் இப்படி ரெண்டாக பிரித்தாள். அந்த வர்ணம்ங்கிறது அவளுடைய ஆப்டிடியூடுக்கு தகுந்த மாதிரி வரிச்சாள். அதனால தான் பகவான் சொன்னால், சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசான்னு சொன்னாள். குணம், கர்மம், ஒவ்வொருத்தருடைய குணங்களுக்கு தகுந்த மாதிரி 4 விதமான வர்ணங்கள் இருக்குது. அதே மாதிரி அவளுடைய கர்மங்களுக்கு தகுந்த மாதிரி அவளுடைய ஆப்டிடியூடுக்கு தகுந்த மாதிரி அவள் வேலை செய்வாள். அப்போது அந்த கர்மாக்களுக்கு தகுந்த மாதிரி, விருத்திக்கு தகுந்த மாதிரி இருக்கப்பட்டது வர்ணங்கள். ஜாதிங்கிறது வேறு. ஏன்னா பழைய காலத்தில் என்ன இருந்ததுன்னா, இந்த வர்ணாசிரம தர்மங்கள் செழிச்சிருந்த சமயத்தில் அவள் என்ன பண்ணுவா, காலேஜுன்னு ஒன்று கிடையாது, வாட்டன் ஸ்கூல்னு ஒன்று இருக்காது, பிஸ்னஸ் ஸ்கூல்னு ஒன்று இருக்காது, அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அப்பா இருக்கிறவன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பேன், பிள்ளை பேரனுக்கு சொல்லிக் கொடுப்பேன், இப்படி இப்போ நடந்துட்டு இருந்தது. அப்போது அந்த குடும்பத்தில் அந்த என்ன விருத்தி பண்ணுறாளோ அந்த விருத்தியே சொல்லி கொடுத்துட்டுருப்பாள். அது இப்போ இல்லை, அந்த காலத்தில் இருந்துட்டு இருந்தது. அப்போ என்ன பண்ணால், அப்போ கர்மாவுக்கு தகுந்த மாதிரி ஜாத்தியும் ஆகிடுது, பிறப்பும் ஆகிடுது. அதனால் பிராமண ஜாத்தின்னா பிராமண கர்மாவா, பிராமண வர்ணத்தில் இருக்கப்பட்டவன் பிராமண ஜாத்தியாக இருப்பான். இப்போ ஜாதிரேவ பிராமணா, 2 பிராமணனுக்கு பிறந்தவன் பிராமணனாக இருக்கான், அவன் பிராமண விருத்தி பண்ணுறதில்ல. அவன் போய் இங்கேயான ஒரு ஹார்வர்ட் ஸ்கூலில் படிச்சுவிட்டு வேறு ஏதான ஒரு சயின்டிஸ்டாவோ இல்லாட்டா எங்கேயான ஒரு கோல்ட்மேன் சாக்ஸில் வேலையாவோ ஏதோ இருந்துட்டுருக்கான், வைசியனாக இருந்துட்டுருக்கான். அப்போ விருத்தி வேறு பெறுறது. அதனால் அந்த இதெல்லாம் இப்போ ஒத்துக்காது இப்போது. ஆனால் இது பழைய காலத்தில் அவள் நல்ல எண்ணத்தோடு கூட இந்த ஆர்கனைசேஷனல் குரூப்பிங் பண்ணியிருக்காள். அதுக்கு என்ன பண்ணினால், ஒவ்வொரு குழந்தைகள் பிறந்தோடனே சம்ஸ்காரங்கள் பண்ணலாம். சம்ஸ்காரங்கள்லாம் எம்பெலிஷ்மெண்ட்னு அர்த்தம். சம்ஸ்கிருதம்ங்கிறது அதனால தான் பேர். சமயக் கிருதம் இது சம்ஸ்கிருதம். நன்னா கிராமரோடு கூட ஒரு பாஷையை செய்விச்சை பண்ணதுனால அதுக்கு சம்ஸ்கிருதம்னு பேர். அது சம்ஸ்காரம்னா என்ன, இவன் நன்னா அடைய வேண்டும்ன்றதுக்காக குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்ப்பாதானத்துலேருந்து ஆரம்பித்து சம்ஸ்காரங்கள், கர்ப்பத்துக்குள்ளே சிசு இருக்கும்பொழுதே நன்னா இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு சம்ஸ்காரம். கர்ப்பாதானம், சீமந்தம், பும்சவனம், அப்புறம் குழந்தை பிறந்தோன்னு ஒன்று, இப்படி உபநயனம், இப்படிலாம் 40 சம்ஸ்காரங்கள் சொல்லியிருக்காள். இந்த 40 சம்ஸ்காரங்கள் பண்ணாக்கா துஜன் ஆகிடுறான். அதில் உபநயனம்னு ஒன்று, கர்ப்பாதானாதி சம்ஸ்காரங்கள் இருக்கே, அதெல்லாம் மந்திரத்தை வச்சு சொல்கிறது சம்ஸ்காரங்கள். இதெல்லாம் ஏற்படுத்தியிருக்காள். சம்ஸ்காராயத்ர அவிச்சின்னா சத்விஜோஜோ ஜகாதயம் இஜ்யாத்யயன தானானி விஹிதானி த்விஜன்மனாம் ஜன்மகர்மா வதாத்தானாம் கிரியாச்சாசிரம சோதிதாக. அப்போ உபநயனம் பண்ணோன்னே அவனுக்கு த்விஜா இது ஜன்மனா ஜாயத்தே சூத்ரா கர்மணா த்விஜ உச்சியதே வேதபாட்டேன விப்ரஸ்யாத் பிராமணா பிரம்மவேதனாத்துன்னு சொல்லியிருக்கு. அது ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்கிறது உண்டு. பிறக்கிறதே எல்லாரும் சூத்ரன்தான். எல்லாரும் சூத்ர ஜென்மானா என்ன அர்த்தம்னா, ஒன்றும் கர்மா பண்ணி சம்ஸ்காரம் பண்ணாதவனாக பிறக்கிறான். உபநயனம் பண்ணோடனே அவனுக்கு நாலேஜுக்கு போகிறதுக்கு அருகதை ஏற்பட்டு அவன் 2வது பிறவி அடையலாம், நல்ல துஜன்மான்னு சொன்னாள். அதுக்கு பிறகு தான் அப்படி அந்த சம்ஸ்காரங்கள் 40 சம்ஸ்காரங்கள் சொல்லியிருக்காள். வர்ணப்படி பார்த்தோம்னா இன்ன விருத்தின்னு இருந்தால் ஷட்கர்ம நிரதா ஏவ சப்ராமணா பவதின்னு சொல்லியிருக்கு. ஷட்கர்மனா என்னென்னா அத்தியனம் பண்ணுறது, வேதத்தை அத்தியனம் பண்ணுறது. அந்த அத்தியனம் பண்ணத்தை இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறது அத்தியாபனம்னு பேர். யஜனம் பண்ணுறது, யஜனம்னா அந்த வேத மந்திரங்களை எடுத்து யஜ்ஞங்கள் பண்ணுறது, ஆகுதி பண்ணி அக்னிஹோத்திராதி யஜ்ஞங்கள்லாம் பண்ணுறது. யாஜனம் இன்னொருத்தருக்கு பண்ணி வைக்கிறது, யஜனம் யாஜனம். அதே மாதிரி தானம் பண்ணுறது, தங்கக்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையும் தானம் பண்ணுறது. பிரதிகிரகம் இன்னொருத்தர் தானம் பண்ணால் அதை வாங்கிக்கிறது. ஆக இந்த 6 இருக்கே, இது இருக்கிறவன் தான் பிராமணன் நாள். ஷட்கர்ம நிரதா ஏவ பிராமணா பவதி. என்ன 6 கர்மாக்கள்? அத்தியனம், அத்தியாபனம், யஜனம், யாஜனம், தானம், பிரதிகிரகம், இதெல்லாம் பண்ணணும். இப்போது
பிராமணனுங்கிற விற்த்தியில் இருக்கப்பட்டவா பண்ணுறவா இருந்தால் கூட சும்மா அப்படி வெளியில் தான் தோன்றதை தவிர உண்மையாக பழைய பிராச்சீனத்தில் இருந்த மாதிரி இல்லை, விற்பி கிடையாது. அதுக்காக கான்ஃப்ளிக்ட் அடைய வேண்டாம். இது தேச காலத்தில் மாறுதல்னால ஏற்பட்ட மெட்டமார்ஃபசிஸு, இதில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதை புரிஞ்சுட்டா போகிறோம். இது ஜென்ம கர்மாவதாதானாம் கிரியாச்ச ஆசிரமச்சோதிதாக, அது மாதிரி ஆசிரமங்கள் 4 சொல்லியிருக்காள். பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசின்னு 4 சொல்லியிருக்காள். இப்போது அதே மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. பிரம்மச்சாரிங்கிற மாதிரி சின்ன குழந்தைகள் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு போகிறா, அப்புறம் ஹை ஸ்கூலுக்கு போகிறான், அப்புறம் காலேஜுக்கு போகிறான், அப்புறம் கிராஜுவேட் ஸ்கூலுக்கு போகிறான், இப்படிலாம் பண்ணுறான். பிரம்மச்சாரியாக இருந்துட்டுருக்கான். கிரகஸ்தன் அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு 2 பேர் தம்பதியாக குடும்பம் நடத்துகிறாள். வானப்பிரஸ்தன் எல்லாம் முடிஞ்சோன்னா ரிட்டையர் ஆனோடனே எங்கேயான கோயம்புத்தூரில் போய் ஒரு முதியோர் இல்லத்துக்கு வாங்கிட்டு அங்கே வானப்பிரஸ்தனாக இருக்கான். பழைய காலத்தில் வேறு மாதிரி இருந்து வானப்பிரஸ்தன்னா வனத்துக்கே போயிடுவான். அதெல்லாம் இங்கே சொல்ல போகிறாள் இந்த அத்தியாயத்தில். சந்நியாசம், ஞாசம்னா எல்லாத்துலேருந்து விடுபடுறது. காஃபி ஞாசகானா என்ன அர்த்தம்? சார் நான் காஃபியே சாப்பிட்றதில்ல விட்டுவிட்டேன்னா அது காஃபி ஞாசகா. சம்ஞாசகானா சம்யக் ஞாசகா, எல்லா விஷயத்தையும் விட்டு விடுறது. செல்ஃபோன்லேருந்து ஒன்றும் வச்சுக்கப்படாது. இப்போ இருக்கிற சன்னியாசிகள்லாம் செல்ஃபோனை வச்சுன்னு அலையிறாள்னா அவள் எல்லாத்தையும் விட்டால் செல்ஃபோனை மாத்திரம் விடலேன்னு அர்த்தம். அப்படி இருக்கப்படாது. சன்னியாச ஆசிரமத்துக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் பழைய காலத்தில் சொல்லியிருக்காள். அதெல்லாம் இப்போ முடிஞ்ச மட்டும் கடைப்பிடிக்கிறாள். எல்லா சன்னியாசியும் இப்படி இருக்கிறது இல்லை. அதெல்லாம் இந்த அத்தியாயத்தில் சொல்ல போகிறாள். அடுத்த அத்தியாயத்திலையும் சொல்ல போகிறாள். விப்ரஸ்யாத்யனாதீனி ஷடன்யஸ்யா பிரதிகிரஹா ராஜ்ஞோ விருத்தி பிரஜாகோப்து அவிப்ராத் வா கராதிபிஹி. பிராமணனுக்கு 6 கர்மாக்கள் சொல்லப்பட்டிருக்கு. க்ஷத்ரியனுக்கு பிரதிகிரகத்தை தவிர, அதாவது ஒருத்தங்கிட்டேருந்து கையை நீட்டி வாங்கப்படாது, அதை தவிர பாக்கி 5 கர்மாக்கள் க்ஷத்ரியனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்படிலாம் சொல்லியிருக்காள்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். விப்ரஸ்ய அத்தியனாதீனி ஷடன்யஸ்யா பிரதிகிரஹா ராஜ்ஞோ விருத்தி பிரஜாகோப்து அவிப்ராத் வா கராதிபிஹி வைஷ்யஸ்து வார்த்தா விருத்திஷ்ய நித்யம் பிரம்ம குலானுகா சூத்ரஸ்ய த்விஜசுஷ்ரூஷா விருத்திஷ்ய சுவாமினோ பவேத். வைஷ்யனாக இருக்கப்பட்ட விற்த்தியில் இருக்கப்பட்டவன் கிருஷி செய்கிறது, அதாவது அக்ரிகல்ச்சர், வியாபாரம் பண்ணுறது, இப்படி ஸ்டோரெல்லாம் வச்சுட்டு என்டர்பிரனியராக இருந்துட்டு ஏதான ஒரு ஸ்டோர் ஆரம்பிக்கிறது, விற்கிறது, வாங்கிறது, இதெல்லாம் பண்ணுறது. ஜுவல்லரி ஷாப்பை விற்கிறது, இந்த மாதிரி ஏதான விற்கிறா பாருங்க. இப்போல்லாம் கல்யாண் ஜுவல்லர்ஸ்னு விற்கிறா. அவள்லாம் என்னென்னா வியாபாரம் பண்ணுறாள். அதெல்லாம் வைஷ்யனுடைய விருத்தி. அது பாலனம், பசுபாலனம், கோரக்ஷனை பண்ணுறது, இதெல்லாம் உபாயமாக ஜீவனோபாயமாக வச்சுருக்கிறது. வைஷ்யஸ்வார்த்தா விருத்திஷ்ய நித்தியம் பிரம்ம குலானுகா, எப்போதும் பிராமண வம்சத்தை அவள் பின்பற்றி அவளுக்கு உபகாரமாக இருக்கிறது. சூத்ரஸ்ய த்விஜசுஷ்ரூஷா, 4வது வர்ணத்துக்கு என்ன ரூல்ஸ்னு போட்டான்னா அந்த காலத்தில் 3 வர்ணத்தையும் அவளுக்கு எஜமானாளாக நினச்சிட்டு அவளுக்கு சுஷ்ரூஷை பண்ணுறது, அதை வச்சுன்னு ஜீவனம் பண்ணுறது, இதுதான் அவளுடைய விருத்தி. சூத்ரஸ்ய த்விஜசுஷ்ரூஷா விருத்திஷ்ய சுவாமினோ பவேத். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ இந்த ஐஏஎஸ்ன்னு இருக்கே, அதெல்லாம் நம்ம பெருமையாக மதிக்கிறோமே, அதுவும் த்விஜசுஷ்ரூஷா தான். அவளும் சர்வெண்ட்ஸ் தான். இந்தியன் சிவில் சர்வீஸ்னால் என்ன அர்த்தம்? சர்வீஸ்னால் சர்வீஸ். த்விஜசுஷ்ரூஷா அது 4வது வர்ணத்தில் சேர்த்து விட்டேன்னா, அது பழைய காலத்தில் கிடையாது. அது எதை ரொம்ப வசத்தியாக நினைக்கிறோமோ அது 4வது வர்ணத்தில் தள்ளி வச்சுருக்காங்க. சூத்ரஸ்ய த்விஜசுஷ்ரூஷா விருத்திஷ்ய சுவாமினோ பவேத். வார்த்தா விசித்ரா சாலீன யாயாவரசிலோஞ்சனம் விப்ரவருத்தி சதுர்தேயம் ஸ்ரேயசி சோத்தரோத்தரா ஜகன்யோ நோத்தமாம் விருத்திம் அநாபதி பஜேன்னரா ரிதே ராஜன்யமாபத்சு சர்வேஷாமப்பி சர்வஷா. க்ஷத்ரியனுக்கு பிரதிகிரகம், தானத்தை வாங்கிறது, அது நீங்களாக பாக்கி எல்லாத்துலேயும் விற்த்தியாக வச்சுக்கலாம்னு சொன்னாள். வார்த்தாங்கிறது வைஷ்ய விருத்தி, கிருஷி, அதாவது அக்ரிகல்ச்சர் பண்ணுறது, அதனால் ஜீவனை நடத்துறது. பிராமணாளுக்கு என்ன ஜீவனம்னால் விப்ரவருத்தினா என்னென்னால் ஷாலீனம், யாயாவரம், ஷிலம், உஞ்சனம்னு 4 சொன்னாள். 4 வழியாக அவன் அவனுக்கு வேணுங்கிறத அடையலாம்னாள். அதட்டி ஒருத்தங்கிட்ட போய் எனக்கு குட்ரா நீன்னு கேட்கறதில்ல. அயாச்சிதம் பிராமணா தியாத்தியான்னு சொல்கிறது. ஷாலீனம்னு பேர், இதுக்கு பேர் ஷாலீனம்னா அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறது. யாரான கொடுத்துட்டு போவாள், நீங்கள்
பிராமணோத்தமான இருக்கே ஏதோ நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுப்பாள், அதை வச்சுன்னு ஜீவனம் பண்ணுறது. அது அது ஒரு விருத்தி. யாயாவரம்னு ஒன்று, இப்போ தானியத்தை போய் யாசிச்சு ஒருத்தர் ஆசையிலையாக போய் நின்று ஹரிநாம ஸ்மரணை பண்ணிட்டு நிற்கிறது, பஜனை பண்ணிட்டு தோட்டமங்கலத்தை பாடின்னு நிற்கிறது. நின்னாக்கா அவள் வந்திருக்கான் பிராமணன், நல்ல பிராமணோத்தமன், அவனுக்கு தானம் போடணும்னு தானியத்தை போடுவாள். அப்படி யாச்சனை பண்ணுறது. சிலம்னு பேர். வயலில் சில பேர் அறுத்துன்னு கதிரெல்லாம் அறுத்துன்னு போயிடுவாள். அறுத்துன்னு போனோடனே நெல்லெல்லாம் கீழே விழுந்திருக்கும், அதை போய் பொறுக்கின்னு வருது, சிலம்னு பேர். அதை போய் பொறுக்கின்னு அதை அந்த நெல் கதிர்கள் இருக்கே அதை வச்சு ஆத்துக்காரிகிட்ட கொடுத்து சமையல் பண்ணி சாப்பிட்றது. உஞ்சனம்னு பேர். உஞ்சனம்னா கடத்தரில் எப்படி அரிசிலாம் விழுந்திருக்கும், நெல்லெல்லாம் விழுந்திருக்கும், அதை பொறுக்கி சாப்பிட்றது. சிலோஞ்சனம்னு பேர். அதான் உஞ்சவிருத்தின்னு சொல்லுவாள். பஜனையில் தலையில் முண்டாசை கட்டின்ட்டு ஹரிநாராயண பஜனை பண்ணிகிட்டே வீடு வீடாக போய் சோறு பண்ணுவாள். அது என்னென்னா பழைய காலத்தில் பண்ணின உஞ்சனம்ங்கிறது தான், சிலோஞ்சனம்ங்கிறது தான் இப்போ உஞ்சவிருத்திங்கிறதாக நம்ம ஒரு சம்பிரதாயம் பண்ணுறோமே. இப்போ சம்பிரதாய பஜனையில் அதெல்லாம் இதை தான் சொல்கிறாள். சிலோஞ்சனம். சதுர்தாமி இயம் உத்தரோத்தரா. இதுதான் ரொம்ப வசத்தி பிராமணோத்தமாளுக்கு. அப்படி கிடைக்கிற வச்சுருந்து சாப்பிட்றதுக்கே அதான் வசத்தி. தியாக பிரம்மம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நிறையா பாட்டெல்லாம் எழுதியிருக்கார், ராமரை பக்தி பண்ணியிருக்கார். அவர் இந்த மாதிரி தான் இந்த 4 விஷயங்கள்ல எது கிடைக்கிறதோ அதை வச்சுருந்து தான் அவர் அவர் ஜீவனை நடத்தின்னு வந்தாராம். அப்பேற்பட்ட பிராமணோத்தமன். உத்தரோத்தரான்னு பேர், ரொம்ப வசத்தின்னு பேர் சொல்கிறது. அதை விட அடுத்த ஸ்டெப்பு கொஞ்சம் மட்டமாக இருக்கிறது என்னென்னா, ரொம்ப ஆபத்து சமயத்தில் பிராமணோத்தமனாக இருக்கப்பட்ட பிராமண ஜாதியை சேர்ந்தவன் கூட கிருஷி பண்ணலாம், வியாபாரம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காள் ஆபத்து சமயத்தில். சில சமயம் ஆபத்து சமயத்தில் பண்ணலான்னு சொன்னதையே வச்சுட்டு அப்புறம் காலக்கிரமேண என்னாச்சு, அதையே பண்ண ஆரம்பிச்சுட்டாள் எல்லாரும். பெரிய லேண்ட்லார்டு மிராஜ்தார்னு போட்டுட்டு நிலபலன்களை வச்சுட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணுவாள் பிராமணாள் கிராமங்களில். அதெல்லாம் அப்படி காலக்கிரமேண வந்த மாறுதல்கள். அதுதான் இந்த இடத்துல இதெல்லாம் ஜீவனோபாயத்துக்கு என்னென்ன வழின்னு சொன்னால், ரிதாமிருதாபியாம் ஜீவேத மிருத்தேன பிரமிருத்தேன வா சத்யான் ரிதாபியாம் ஜீவேத நஸ்வவிருத்தியா கதஞ்சன ரிதமுஞ்சசிலம் புரோக்தம் அமிர்தம் யதயாச்சிதம் மிருதம் து நித்யாஞ்சா ஸ்யாத் பிரமிருதம் கர்ஷணம் ஸ்மிருதம் சத்யான் ரிதம் து வாணிஜ்யம் ஸ்வவிருத்தி நீச்சசேவனம். உஞ்சம் ஷீலம் இது ரெண்டும் ரித்தம்னு பேர். முன்னாடி சொன்னேனே, ஷிலம்னாக்க வயலில் என்னென்ன நெல்லாம் விழுந்திருந்ததுன்னா அதை பொறுக்கி சாப்பிட்றது. அதாவது கடத்தரில் விழுந்திருந்த நெல், அரிசி, தானியங்கள் இதெல்லாம் பொறுக்கின்னு ஆத்துக்காரிகிட்ட கொடுத்து சாப்பிட்றது. இது உஞ்சம், இதுக்கு பேர் ரித்தம்னு பேர். அதே மாதிரி யாச்சனை பண்ணாமல் யாரோ கொடுக்கறத வச்சுன்னு சாப்பிட்றதுக்கே அது அமிர்தம்னு பேர். தினம் போய் பிச்சை எடுத்து சாப்பிட்றதுக்கே அது மிருத்தம்னு பேர். உழுது சாப்பிட்றதுக்கே, அதாவது அக்ரிகல்ச்சர் பண்ணி சாப்பிட்றதுக்கே அது பிரமிருதம்னு பேர். வியாபாரம் பண்ணி பண்ணுறது சத்யான்ருத்தம்னு பேர். அப்படி எல்லாரையும் சேவனை பண்ணி பண்ணுறது ஸ்வவிருத்தின்னு பேர், நாய்ப்பழப்புன்னு சொல்கிறது. இப்படி விதவிதமாக சொன்னால் இதில் ஸ்வவிருத்தி நீச்ச சேவனம். இன்னொருத்தனுக்கு கீழே கட்டி அவன் சொன்னபடி கேட்டுன்னு இருக்கிறதுக்கே அது நீச்ச சேவனம். வர்ஜயே தாம் சதா விப்ரோ ராஜன்யஸ்ய ஜுகுப்சிதாம் சர்வவேதமயோ விப்ரஹ சர்வதேவமயோ நிருபஹ. அப்படி உத்தமோத்தமனான பிராமணன் இந்த இதில் சொல்லப்பட்ட இந்த குரூப்பிங் படிக்கு ஒன்றும் யாச்சிக்காமல் எது கிடைச்சதோ அதை வச்சுன்னு சாப்பிட்டுண்டு, இல்லாம்னா உஞ்சம் சிலம் இதெல்லாம் வச்சுன்னு சாப்பிட்றவன், அயாச்சிதமாக பிராமணன் எது கிடைச்சதோ வச்சுன்னு சாப்பிட்றவன் இருக்கானே, தியாக பிரம்ம மாதிரி அவன் தான் உத்தமமான வேதஸ்வரூபின்னு சொன்னாள். சர்வ வேதமயா. அதே மாதிரி ராஜாவும் சர்வ தேவமயனாள். சர்வ தேவதா ரூபம் ராஜா. அவன் க்ஷத்ரியன். அவன் பிரதிகிரகம் வாங்கிறத தவிர பாக்கி எல்லா விஷயமும் பண்ணலாமா. அப்படி பண்ணலைன்னா அவன் நாய்ப்பிழப்புன்னாள், அவன் பண்ணப்படாது. வர்ஜயே தாம் சதா விப்ரோ ராஜன்யஸ்ய ஜுகுப்சிதாம் சர்வவேதமயோ விப்ரஹ சர்வதேவமயோ நிருபா சமோதமஸ்தபௌச்சம் சந்தோஷா க்ஷாந்திரார்ஜவம் ஞானம் தயா அச்சுதாத்மத்வம் சத்தியம் ச பிரம்மலக்ஷணம். குணங்களை எடுத்து சொன்னாள். பகவத்கீதையில் சொன்னாலே குணகர்மா விபாகசான்ட்டு, பிராமணன்னா எனக்கு இன்னென்ன குணங்கள் இருக்கணும்னுட்டு.
இந்த குணங்கள்லாம் இருந்ததுன்னா நம்ம மாறு தட்டிக்கலாம், நான் தான் பிராமணோத்தமன் விட்டு. இல்லைனா சிகா யஜ்ஞோபவிதாபியாம் நகாரியம், நான் யஜ்ஞோபவிதம் போட்டிருக்கேன், தலையில் இத்தனை உச்சி குடுமி வச்சுருக்கேன்னா அதனால் பிராமணன் ஆகிட முடியாது. சமோதம தபௌச்சம் சந்தோஷ க்ஷாந்திரார்ஜவம் ஞானம் தயா அச்சுதாத்மத்வம் சத்தியம் ச பிரம்மலக்ஷணம். சௌச்சம், தினசரி ஸ்நானம் பண்ணி சுத்தமாக இருக்கிறது, சுத்தமான தீர்த்தம் சுத்தமான வஸ்திரங்களை உடுத்தின்னு இருக்கிறது எப்போதும், மடின்னு சொல்லுவாள். சந்தோஷா, பிரசாத புத்தியோடு கூட எது கிடைச்சதோ அதை வச்சுன்னு பரம சந்தோஷமாக இருக்கிறது. அக்செப்டன்ஸ் ஆஃப் வாட் யூ கெட், கிடைத்தது போரும்னு நினச்சிட்டு இருக்கிற எண்ணம் வர்றது இருக்கே, அது அவ்வளவு சுலபம் அல்ல. சந்தோஷா க்ஷாந்திஹி, பொறுமை இருக்கணும். நான் இதெல்லாம் சொல்கிறேனே, உபதேசம் தான் பண்ணுறேன் தவிர நான் ஐ ஹேவ் எ லாங் வே டு கோ, எனக்கு ஒன்று வரணும்னு முயற்சி பண்ணுறேன். ஆனால் அது முக்கியம். முயற்சி பண்ணாலும் அதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு சிரமப்பட வேண்டியிருக்கு. சாந்திஹி, பொறுமை இருக்கணும். ஆர்ஜவம், ருஜுபாவம் இருக்கணும். வக்கரமாக போகாமல் நேர்மையாக போகிறதுனா எது ரூல் பேஸ்டோ அது படி போகிறது. யாராலும் பரியாசம் பண்ணால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம ரூல் படி போகிறது. ஆர்ஜவம், ருஜுபாவம். ஞானம், எதை கண்டாலும் ஆராய்ச்சி பண்ணி விவேக புத்தியோடு கூட டிஸ்கிரிமினேட்டரி ஸ்கில்லோட பகுத்தறிவுன்னு ஒன்று பகவான் கொடுத்துருக்காரு, அதை வச்சு ஆலோசித்து பண்ணக்கூடியணும், அது ஞானம். தயா, எல்லாத்தையும் தயையாக இருக்கிறது. மெர்சி, கைண்ட்னஸ், எல்லாத்தையும் தயையாக இருக்கிறது. அச்சுதாத்மத்துவம், பகவான் நாராயணன்கிட்ட மனசை செலுத்துறது. நாராயணன் தான் என்னன்னு முன்னாடி நிர்ணாம் தர்மம் தத் நாரம் தஸ்யாயனம் நாராயணம்னு டெஃபினேஷன். இந்த தர்மங்களெல்லாம் அவலம்பிக்கிறதே நாராயணன் தான், அதான் நாராயண ஸ்வரூபம். நாராயணன் தான் அவர். அந்த அச்சுதாத்மத்துவம், நாராயணன்கிட்ட மனசை செலுத்துறது. சத்தியம், உண்மையை பேசுகிறது எப்போதும். பிரம்மலக்ஷணம், இவைகள்லாம் இந்த குணங்கள்லாம் யார்கிட்ட இருக்கோ அவன் தான் பிராமண குணங்கள் இருக்குதுன்னு அர்த்தம், அவன் தான் பிராமணன். சௌரியம் வீரியம் திருதிஸ்தேஜா தியாக ஆத்மஜயக்ஷமா பிரம்மண்யதா பிரசாதச்ச ரக்ஷாச்ச க்ஷத்ரலக்ஷணம். க்ஷத்ரியாளுக்கு என்ன லக்ஷணம்னாள், அவளுடைய குணங்கள் என்ன, ஆப்டிடியூட் எப்படி வரும்னாள். சௌரியம், சூரமாக இருக்கிறது. யுத்தம் போடுறதே ரொம்ப உற்சாகமாக போடுறது. அழகாக யுத்தம் வந்து கொடுத்தேருந்து பயந்துட்டு போய் ஜெனரலெல்லாம் அனுப்பிச்சுட்டு இவன் பாட்டுக்கு ஒயிட் ஹவுஸில் உட்காந்துட்டு ஜெனரலோட எனக்கு நன்னா தெரியும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான் பாருங்கோ. ஆனால் இவன் போனோம் கத்தியும் கபடாவும் எடுத்துகிட்டு நேராக போய் நானும் சண்டை போட போகிறேன், நானும் போய் பேட்டில் ஃபீல்டில் போய் எல்லா ஜெனரலையும் பார்க்க போகிறேன்னு போனோம். சும்மா பார்க்காம உட்காந்துன்னு சொல்கிறது சௌரியம் இல்லை. அதான் பழைய காலத்தில் ராஜாக்கள் முதல்ல யுத்தத்தில் முன்னோக்கி போவாள். அது க்ஷத்ரலக்ஷணம், க்ஷாத்திரலக்ஷணம், க்ஷத்ரியாளுக்குள்ள முதல் லக்ஷணம் அது. சௌரியம் வீரியம்னா பொட்டன்சி, நல்ல வீரியம் இருக்கணும். திருதிஹின்னா ஸ்டெட் ஃபாஸ்ட்னஸ்னு அர்த்தம், தைரியத்துவம். தைரியம்னா கரேஜ்னு அர்த்தம் இல்லை, திருதிஹி எது எடுத்தாலும் திருத்தமாக அன்வேவரிங்லி பண்ணுறது தைரியம். தேஜகா, கம்பீரத்தன்மை இருக்கணும். தியாகா, எல்லாத்தையும் இன்னொருத்தருக்காக பண்ணுறோம், தனக்காக பண்ணலைங்கிற தியாக புத்தியோடு பண்ணுறது. ஆத்மஜயா, மனசை அடக்கி வச்சுக்கிறது. ஆத்மாவை ஜெயிக்கிறது. இன்னொரு சத்ருவை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்கிற நித்திய சத்ருக்கள் இருக்கே அதை ஜெயிக்கிறது. ஆத்மஜயா. க்ஷமா, பொறுமை வேணும். பிரம்மண்யதா, பிராமணாள்கிட்ட பிரியத்தோடு இருந்தது அவளுக்கு அனுகூலமாக இருக்கிறது பிரம்மண்யதா. அதே பிராமண குணங்கள் முன்னாடி சொன்னதெல்லாம் அவலம்பிக்கிறது. பிரசாத புத்தி, எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுக்கறது, கொடுத்த விஷயத்தை பிரசாத புத்தியோடு ஏற்றுக்கிறது. இது ரெண்டும் பிரசாதகான்னு பேர். ரக்ஷாச்ச, பிரஜா பரிபாலனம், பிரஜைகளை பரிபாலிக்கிறது, ரக்ஷணை பண்ணுறது, தனக்கு கீழே இருக்கப்பட்ட சிவிலைசேஷனை, அது சொசைட்டியை ரட்சிக்கிறது, அது அவனுடைய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டியூட்டி. ரக்ஷாச்ச க்ஷத்ரலக்ஷணம், இவைகள்லாம் க்ஷத்ரலக்ஷணம், க்ஷத்ரியனுக்கு உள்ளான குணங்கள்னால். தேவகுருமச்சுதே பக்தி, திரிவர்க பரிபோஷணம், ஆஸ்திக்யம், உத்தியமோ நித்தியம், நைபுண்ணியம், வைசியலக்ஷணம். தேவகுரு அச்சுதே, தேவதைகள், தன்னுடைய குருக்கள், பகவான் நாராயணன், இவா எல்லாத்தையும் பரமபக்தியோடு இருக்கிறது. திருவர்க்க பரிபோஷணம், தர்மார்த்த காமங்கள்னு 3 சொல்லியிருக்காளே, அதான் திருவர்க்கம்னு பேர்.
அதை போஷித்து வளர்க்குறது. தர்மம், அர்த்தம், காமம் இது மூணுக்கும் தன்னால் ஆனதை ஏன்றதை செய்கிறது. ஆஸ்திக்யம், வேதம் கடவுளுங்கிறதுல ரெண்டு உண்டுங்கிறத நம்பி தீவிர நம்பிக்கையோடு இருக்கிறது, ஸ்ரத்தையோடு கூட, அது ஆஸ்திக்யம். வேதத்துலேயும் தெய்வத்துலேயும் நம்பிக்கை வச்சுக்கிறது. எப்பொழுதும் முயற்சியோடு கூட எல்லா காரியத்தையும் செய்கிறது. உத்தியமம்னு, உத்தியமேன சித்தியந்தி காரியாணி ந மனோரதைன்னு ஒரு பழமொழி உண்டு. உத்தியமம் இருந்துக்கணும், எது செஞ்சாலும் முயற்சியோடு செய்யணும், முயற்சி இருக்கணும். நைப்புண்ணியம், சாமர்த்தியம் இருக்கணும். சமத்துன்னு சொல்கிறது தமிழில். சாமர்த்தியம்னா என்னென்னா, அது பிஹெச்டி படித்ததுனால வந்துடாது. நான் ஹார்வர்டில் படித்தேன், கொலம்பியா யூனிவர்சிட்டி கிராஜுவேட் ஸ்கூலுக்கு போயிருக்கேன்னா வந்துடாது. ஒன்றும் இல்லை, முகேஷ் அம்பானி இருக்கான்னா அவனுக்கு சாமர்த்தியம் இருக்குது. அவன் ஒரு பிஸ்னஸ் ஸ்கூலுக்கு போனான். அவனுடைய அப்பா தீருபாய் அம்பானி இருந்தான்னா அவனுக்கு சாமர்த்தியம் இருந்தது. அதுக்காக ஆனால் ரிஜுபாவம் இருந்ததாங்கிறது அது வேறு விஷயம். ஆனால் சாமர்த்தியங்கிறது வைஷ்யனுக்கு உள்ளான குணம். அந்த நைப்புண்ணியம் இருக்கணும். இந்த நைப்புண்ணியங்கிறது வைஷ்ய லக்ஷணம். இதெல்லாம் அப்படி இம்பைப்டு பை ஆம்பியன்ஸ், அப்படி அவன் குடும்பத்தில் வந்துடும். அதெல்லாம் சொன்னாலிங்க. அது தேவகுரு அச்சுதே பக்தி திரிவர்க்க பரிபோஷணம் ஆஸ்திக்யம் உத்தியமோ நித்தியம் நைப்புண்ணியம் வைஷ்யலக்ஷணம் சூத்ரஸ்ய சன்னதி சௌச்சம் சேவா சுவாமின்யமாயயா சுவாமினி அமாயயா அமந்திரயஜ்ஞோக்கியஸ்ய அஸ்தேயம் சத்தியம் கோவிப்ரரக்ஷணம். சன்னதினா கீழ்ப்படிஞ்சு இருக்கிறது. எனி ஆர்டர் தட் இஸ் கிவன். ஒன்றும் இல்லை, ஒரு மிலிட்டரியில் சேர்ந்தா, பட்டாளத்தில் சேர்ந்தா, ப்ரைவேட்டாக இருந்தான்னா அவனுக்கு முதல்ல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கொடுப்பான்னா, அவன் மேலே இருக்கப்பட்ட கமாண்டர் சொன்னான்னா அதை என்னன்னு நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்ட். மேலேருந்து ஆர்டர் வந்து கொடுத்தனா செய்யணும். அது சன்னதின்னு பேர். கீழ்ப்படிதல்ங்கிறது முக்கியமான குணம். சௌச்சம், சுத்தமாக இருக்கிறது. மேலே தேகத்தை சுத்தமாக சொல்லலேவா, மனசுலேயும் சுத்தமாக இருக்கிறது, கபட்டம் இல்லாமல் இருக்கிறது. சுவாமின்னு அமாயையா சேவா, கபட்டம் இல்லாமல் எஜமான்கிட்ட பக்தி செய்கிறது, லாயல்ட்டின்னு பேர். அமந்திர யஜ்ஞா, மந்திரம் இல்லாமல், மந்திரங்கிறது இல்லாட்டா கூட தேவாள், பித்திருக்கள், மனுஷியங்கள், பூதங்கள், இவாளுக்கு முனிவர்கள் எல்லாருக்கும் ஆராதனை பண்ணுறது. இதெல்லாம் எப்படின்னா மந்திரம் இல்லாமலே ஆராதனை பண்ணுறது, அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறது. எப்படின்னா ஜலத்தை நொறுப்பி வைக்கிறது, காய்கறியை நெரிக்கிறது, அரைச்சி கொடுக்கறது, அடுப்பை மூட்டுறது, இப்படி பலவிதமான காரியங்கள் ஒத்தாசை பண்ணுவாள் எஜமானுக்கு. அதெல்லாம் அமந்திர யஜ்ஞம்னு பேர். அஸ்தேயம், அந்த எஜமானனுக்கு உண்மையாக இருந்தது திருடாமல் இருக்கிறது. அஸ்தேயம்னா திருடாமல் இருக்குது. பொய் கணக்கு எழுதுறதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் தான் அந்த சூத்ர லக்ஷணம். சத்தியம், உண்மையாக இருக்கிறது. கோவிப்ர ரக்ஷணம், பசுக்கள் பிராமணால் இவாளை காப்பாற்றுறதுன்னு மனசில் வச்சுக்கிறது. இதெல்லாம் தான் 4வது வர்ணத்துக்குள்ள குணங்கள்னால். சூத்ரஸ்ய லக்ஷணம் சூத்ரஸ்ய சன்னதி சௌச்சம் சேவா சுவாமின்யமாயையா சுவாமினி அமாயையா அமந்திரயஜ்ஞோ ஹியஸ்தேயம் சத்தியம் கோ விப்ரரக்ஷணம். இவ்வாறாக சொன்னால் ஒவ்வொரு ஜாதி, ஒவ்வொரு வர்ணமுத்துக்கும் ஏற்பட்ட லக்ஷணங்கள் என்ன, குணங்கள் என்ன, அவள் செய்கிற விற்பி என்னங்கிறதெல்லாம் எடுத்து சொன்னால், இந்த தர்மங்களெல்லாம் எடுத்து சொன்னால். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. நிருணாமயம் பரோ தர்மஹ நிருணாமயம் பரோ தர்மஹ சர்வேஷாம் சமுதாஹ்ருதஹ சர்வேஷாம் சமுதாஹ்ருதஹ த்ரிம்ஷல்லக்ஷணவான் ராஜன் த்ரிம்ஷல்லக்ஷணவான் ராஜன் சர்வாத்மா ஏன துஷ்யதி சர்வாத்மா ஏன துஷ்யதி சம்ஸ்காராः யத்ர அவிச்சின்னாः சம்ஸ்காராः யத்ர அவிச்சின்னாः சம்ஸ்காராः யத்ர அவிச்சின்னாः சத்விஜோஜோ ஜகாதயம் சத்விஜோஜோ ஜகாதயம். இத்யாத்யயன தானானி விஹிதானி த்விஜன்மனாம் விஹிதானி த்விஜன்மனாம் ஜன்மகர்மாவதாதானாம் ஜன்மகர்மாவதாதானாம் கிரியாச்சாஸ்ரமச்சோதிதாः கிரியாச்சாஸ்ரமச்சோதிதாः. விப்ரஸ்யாத்யயனாதீனி ஷடன்யஸ்யா பிரதிக்ரஹः ராஜ்ஞோ விருத்திः பிரஜா கோப்துः
अभिप्राद्वाकरादिभिः वैश्यस्तु वार्ता वृत्तिश्च नित्यं ब्रह्मकुलानुगः शूद्रस्य द्विजशुश्रूषा वृत्तिश्च स्वामिनो भवेत् वार्ता विचित्राशालीनं यायावरशिलोञ्छनं विप्रवृत्तिश्चतुर्धेयं श्रेयसी चोत्तरोत्तरा जघन्यो नोत्तमां वृत्तिम् अनापदि भजेन्नरः ऋते राजन्यमापत्सु सर्वेषाम् अपि सर्वशः ऋतामृताभ्यां जीवेत मृतेन प्रमृतेन वा सत्यानृताभ्यां जीवेत नश्ववृत्त्या कथञ्चन ऋतमुञ्चशीलं प्रोक्तम् अमृतं यदयाचितं मृतं तु नित्ययाञ्ज्ञा स्यात् प्रमृतं कर्षणं स्मृतं सत्यानृतं तु वाणिज्यं श्ववृत्तिर्नीचसेवनं वर्जयेत्तां सदा विप्रो राजन्यश्च जुगुप्सितां सर्ववेदमयो विप्रः सर्वदेवमयो नृपः शमोदमस्तपःशौचं सन्तोषः क्षान्तिरार्जवं ज्ञानं दया अच्युतात्मत्वं सत्यं च ब्रह्मलक्षणं शौर्यं वीर्यं धृतिस्तेजः त्याग आत्मजय क्षमा ब्रह्मण्यता प्रसादश्च रक्षा च क्षत्रलक्षणं देवगुर्वच्युते भक्तिः त्रिवर्गपरिपोषणम् आस्तिक्यम् उद्यमो नित्यं नैपुण्यं वैश्यलक्षणं शूद्रस्य सन्नतिशौचं सेवा स्वामिनी अमायया अमन्त्रयज्ञो ह्यस्तेयं सत्यं गो विप्ररक्षणं ஸ்ரீஹரையே நமஹ. அடுத்த 25வது ஸ்லோகத்திலேருந்து ஸ்திரீ தர்மம்னா என்னங்கிறத எடுத்து சொல்ல போகிறாள். ஸ்திரீணாம் ச பதி தேவானாம் தச்சுஸ்ரூஷாயானுகூலதா தத்பந்துஷு அனுவருத்திஷ நித்தியம் தத் விரததாரணம். ஒரு குடும்பம்னு ஏற்பட்டதுன்னா கிரகஸ்தனாக இருக்கப்பட்டவனுக்கு ஆண் பெண்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துகிறாள். அப்போது புருஷன் ஸ்திரீ 2 பேருக்கும் பல தர்மங்கள் இருக்குது. அதில் பத்தின்னு பேர் இருக்கப்பட்டவனுக்கு அவனுக்கும் சில தர்மங்கள் உண்டு. அது அனுகூலமாக இருக்கிறது ஆம்படையாளுக்கு அனுகூலமாக இருந்துட்டு அவளோட கூட அனுசரித்து நடக்கிறதுக்கே அதைத்தான் வேதத்தில் மந்திரம் சொல்கிறதே சப்தபதின்னு ஒரு மந்திரம். அந்த சப்தபதி மந்திரத்தில் கடைசி மந்திரம் 7வது மந்திரத்துலேயும் விஷ்ணுவை போய் கேட்ப ஏகமிஷே விஷ்ணுஸ்துவான்வேது द्वे ऊर्जे विष्णुस्त्वान्वेतु त्रीणि व्रतानि विष्णुस्त्वान्वेतु चत्वारि मायो भवाय विष्णुस्त्वान्वेतु
பஞ்சபசுபியோ விஷ்ணுத்வான்வேது ஷட்ருதுபியோ விஷ்ணுத்வான்வேது சப்தசப்தபியோ ஹோத்ராபியோ விஷ்ணுஸ்த்வான்வேது சகா சப்தபதா பவா. சகா சப்தபதா பவான்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறான், சப்தபதி பண்ணி. சகாங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்ணுறதே சொன்னால் சமானாக்கியாத்தானாள், ஈக்குவல் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ். அம்மா உன்னை இன்னி கல்யாணம் பண்ணி கையை எடுத்து காலை உன்னோட கூட 7 அடி எடுத்து வைக்கிறேன், இன்னிலேருந்து நீ நானும் டெசிஷன் மேக்கிங்கில் ஒரே ஈக்குவல் அப்படிங்கிற பதத்துக்காக சகான்னு போட்டாள். அப்படி இருக்கிறவன் தான் பதி. விரட்டுன்னு விரட்டின்னு இருக்கிறவன் பதி இல்லை. அவனுக்கு அதுக்கு பின்னாடி சொல்ல போகிறாள், அது என்னங்கிறத இந்த பாகவத்திலையும் சொல்லிவிட்டாள். அவனை பத்தின்னு அவலம்பிக்கிறதுல காரியமே இல்லை. அந்த ஸ்திரீ என்ன பண்ணணுமா, அப்படி 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதே ஸ்திரீகள் இருக்காளே அவளுக்கு என்ன டியூட்டின்னு போட்டாள். இப்போ காலக்கிரமேண அந்த டியூட்டிலாம் மாறும். தர்மசாஸ்திரம் ஆரம்பிக்கிறதே அத்த சாமயாச்சாரிகான் தர்மான்னு பிரவக்ஷாமின்னாள். சமயம்னா தேச காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய தர்மங்களை சொல்கிறேன்னு சொல்கிறாள். அதனால தான் பட்டதிரி முதல் ஸ்லோகத்தில் சொன்னால் காலதேச அவதிபியாம் நிர்முக்தம் நாள். சுவாமி ஒருத்தர் தான் தேசம் காலம் 2லையும் மாட்டிக்காதவர். பாக்கி இல்லை மனுஷியாலெல்லாம் மாட்டின்றவாள். ஸ்திரீனாம் ச பதி தேவானாம் தச்சுஷ்ரூஷானுகூலதா. பெண்களுக்கு என்ன முக்கியமான தர்மம் நாள், பதிக்கு ஹிதமான காரியங்களை செய்கிறது, ஆம்டையானுக்கு அனுகூலமாக இருக்கிறது. தத் பந்துஷு அனுவருத்திஷ. ஆம்டையானுடைய வீட்டில் இருக்கப்பட்ட உறவுக்காராள்னா இருக்காளே அவளுடைய பந்துக்கள், அவளுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கிறது. நித்தியம் தத் விரத தாரணம். பர்த்தா பண்ணுற விரதங்களுக்கு அனுகூலமாக இருந்தது, தானும் அந்த விரதங்களை சேர்ந்து அனுஷ்டிக்கிறது. அதனால்தான் தர்மசாஸ்திரத்தில் ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு, பத்னியா சகனுட்டு. எந்த காரியம் பண்ணாலும் பத்னியோடு கூட பண்ணணும்னுட்டு. அதனால தான் பத்னி சில சமயம் நின்றுட்டு இருக்க முடியாதுங்கிறதுக்காக தான் ஒரு தர்பையை வாத்தியார் கையில் கொடுத்து அதால் நீங்கள் தொட்டுங்க உங்கள் ஹஸ்பண்டோட தோளைன்னு சொல்லுவார். என்ன அர்த்தம்னா அவளும் அந்த மந்திரங்களை சொல்கிறதா அர்த்தம், 2 பேரும் சேர்த்து பண்ணுறதா அர்த்தம். பத்னியா சகனுட்டு பத்னியா சகன்னு சொல்லியிருக்கு. அந்த தத் பந்துஷு அனுவருத்திஷ நித்தியம் தத் விரத தாரணம் சம்மார்ஜனோபலேபாபியாம் கிரகமண்டல வர்த்தனை. வீட்டில் எல்லாத்தையும் பெருக்கி மொழுகி அந்த பழைய காலத்தில் கோலம் போட்டு அலங்காரம் பண்ணுவாள். இப்போ இந்த காலத்துலேயும் பண்ணலாம் அந்த மாதிரி. வேக்குவம் பண்ணுறது, பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் நான் பண்ணின்னு இருக்கேன். அதுக்காக எனக்கு ஒன்றும் மட்டம்னு அர்த்தம் இல்லை. நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதே என்னுடைய மனைவி பண்ணிட்டு இருந்தா. நான் பெல் லேபில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதே எல்லா விதமான துணிமணிகளையும் அவளை தான் வாஷ் பண்ணுவள், வீட்டெல்லாம் வேக்குவம் பண்ணுவள். ஏன்னா அவள் வேலை செய்யாமல் இருந்தா. இப்போ 2 பேரும் வேலை செஞ்சுட்டு இருந்தால் 2 பேரும் ஷேர் பண்ணிக்க வேண்டியதுதான். அதனால பாகவத்தில் சொல்லிவிட்டான்னு சொல்லிட்டு விரட்டின்னு இருக்கக்கூடாது. பாகவத்தில் சொன்னது அந்த காலத்தில் எழுதினாள். அப்போ ஸ்திரீகள் எல்லாம் வேறு மாதிரியாக ஒரு சம்ஸ்காரம் இருந்துட்டு அதை சொல்கிறாள் இங்கே. சம்மார்ஜனோபலேபாபியாம் கிரகமண்டல வர்த்தனை. வீட்டை பெருக்கி மொழிகி அழகாக வச்சுன்னு கோலங்கள்லாம் போட்டு அலங்காரம். மண்டல வர்த்தனைன்னா கோலம் போட்டு அலங்காரம் பண்ணுறது. இப்பவும் வீட்டில் எல்லோரும் அலங்காரம் பண்ணுறாள். வேக்குவம் பண்ணுறது, நல்ல ஒரு ஃப்ரெஸ்கோ தஞ்சாவூர் பெயிண்டிங்கை வச்சு போட்டு வைக்கிறது, இப்படி தான் அலங்காரம் பண்ணுறது வீட்டை. அதெல்லாம் ஸ்திரீகளுடைய டொமைன்னு சொன்னாள். சம்மார்ஜனோபலேபாபியாம் கிரகமண்டல வர்த்தனை ஸ்வயம் ச மண்டிதா நித்தியம் பரிமிருஷ்ட பரிச்சதா. பாத்திரங்கள் துணிகள் இதெல்லாம் தேய்ச்சி சுத்தப்படுத்தி வைக்கிறது, இதெல்லாம் ஸ்திரீ தர்மம் சொன்னாள். இது பாகவத்தில் சொல்லிட்டு நீங்கள் விரட்டின்னு இருக்க வேண்டாம். அந்த காலத்தில் ஸ்திரீகளுக்கு அது டியூட்டியை அப்படி ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருந்தாள். இப்போது வேறு மாதிரி இருக்குது. அதனால் கான்ஃப்ளிக்ட் ஒன்றும் கிடையாது. ஸ்வயம் ச மண்டிதா நித்தியம் பரிமிருஷ்ட பரிச்சதா காமை உச்சாவச்சை சாத்வி பிரஸ்ரயேண தமேன ச வாக்கியை சத்தியை பிரியை பிரேம்னா காலே காலே பஜேத் பதிம். ஒவ்வொரு காலத்துலேயும் பிரியமாக பேசணுமாம், அன்பால் பேசணுமாம். அந்தந்த காலத்தில் பதிவிரதா ஸ்திரீ என்ன பண்ணணும், கணவனை சேவித்து பக்தி செய்யணும் நாள். பிரேம்னா காலே காலே பஜேத் பதிம் நாள். என்ன அர்த்தம் நாள், சில சமயம் இந்த வேலை செஞ்சுட்டு வருவன் கணவன் ரொம்ப ப்ரெஷராக ஒர்க் இருந்துருக்கும். உள்ளே நுழைஞ்சோடனே ஒரேடியாக சோம்பை போய் உட்காந்துருந்தான்னா பிரியமான வாக்கியங்களை எடுத்து ஒரு டம்ளர் காஃபி போட்டு கொடுத்து உற்சாகப்படுத்தி விடணும்னு சொல்லியிருக்காள். வாக்கியை சத்தியை பிரியை பிரேம்னா காலே காலே பஜேத் பதிம் இதெல்லாம் சொன்னாள்.
அப்புறம் ஒன்று வார்த்தையை சொன்னால் அடுத்த ஸ்லோகத்தில் சந்துஷ்டா ஆலோலுபா தக்ஷா தர்மஜா பிரிய சத்யவாக்கு அப்ரமத்தா சுச்சிஸ்னிக்தா பதிம் தூ அபதித்தம் பஜேத்து. பதிம் தூ அபதித்தம் பஜேத்துனாள். இத்தனை சொன்னேனே, பத்தின்னு சொன்னேனே, சோம்பல் இல்லாமல் எல்லா கடமைகளையும் நல்ல ஸ்திரீகள் பண்ணணும், அதான் தர்மம்னு சொன்னேனே, அது யாருக்குன்னாள்? மகாபாதகனான புருஷனுக்கிட்ட கூட போகாதீங்க, அவனை விலைக்கு விடுங்கன்னாள். அன்போடு இருக்கிற புருஷன் இருக்கானே, அவனுக்கு தான் இதெல்லாம் சொன்னேன். அப்பதித்தம் பதிம் தூ பஜேத்து. பதிக்கு உள்ளான குணங்கள் இருக்கப்பட்ட ஒருத்தன் இருக்கானே, அவனுக்கு பர்த்தான்னு பேர். பாரியம் வகதி யா சஹா ஏவ பர்த்தா. பாரத்தை சுமக்கிறவன். என்ன பாரத்தை சுமக்கிறான் அவன்? குடும்பங்கிற பாரத்துக்கு சுமக்கிறான் லீடர் அவன். அவன்தான் பர்த்தா. சாதாரணமாக எல்லாரும் ஜூடோ பர்த்தாவாக இருந்துருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அப்பதித்தம் பதிம் தூ பஜேத்து. அந்த அவனுடைய டியூட்டிலேருந்து விலகாமல் இருக்கப்பட்ட புருஷன் இருக்கானே, அவனை சேவிக்கணும்னாள். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சந்துஷ்டா, இது எதுக்குன்னா புமானங்களுக்கு கேட்குற ஆம்புள்ளைகளுக்காக சொல்லி வச்சேன், எனக்கும் சேர்த்து. சந்துஷ்டா ஆலூலுபா தக்ஷா தர்மஜா பிரிய சத்யவாக்கு அப்ரமத்தா சுச்சிஸ்னிக்தா பதிம் தூ அபதித்தம் பஜேத்து. யா பதிம் ஹரிபாவேன பஜேத் ஸ்ரீரிவ தத்பரா ஹரியாத்மனா ஹரேர்லோகே பத்யா ஸ்ரீரிவ மோதத்தே. யார் ஒரு ஸ்திரீ இவ்வாறானா தர்மத்தை அவலம்பித்து பதி தர்மத்தை அனுசரித்து பர்த்தாவுக்கு பிரியமாக இருந்துண்டு, பர்த்தாவினுடைய குடும்பத்தில் இருக்கப்பட்ட பந்துக்களுக்கெல்லாம் பிரியமாக இருந்துண்டு, வீட்டை நன்னா ரட்சணை பண்ணிண்டு, இவ்வாறெல்லாம் இந்த சொன்ன தர்மங்களெல்லாம் சேவிச்சுட்டு இருக்கப்பட்ட நல்ல குணத்தோடு இருந்தாலோ, அவள் எப்படி லக்ஷ்மி தேவி நாராயணனை எப்போதும் சேவிச்சுட்டு இருக்காளோ அப்படி நாராயணனுக்கு சமமாக சந்தோஷமாக இருப்பள்னாள். நாராயணன் வைகுண்ட லக்ஷ்மி தேவி எப்படி நாராயணனோடு கூட வைகுண்டத்தில் சந்தோஷமாக இருந்துருக்காளோ அப்படி இந்த ஸ்திரீகளும் சந்தோஷமாக இருப்பாள்னாள். யா பதிம் ஹரிபாவேன பஜே ஸ்ரீரிவ தத்பரா ஹரியாத்மனா ஹரேர்லோகே பத்யா ஸ்ரீரிவ மோதத்தே. ஹரிபாவேன து, தன்னுடைய பர்த்தா நாராயணனுக்கு சமங்கிற எண்ணத்தோடு கூட பக்தியோடு கூட அனுசரித்து போகிற ஸ்திரீகள் இருக்காளே, அவள் மகாலட்சுமி மாதிரி சந்தோஷமடைவாள்னாள். அதில் உத்பிரேக்ஷையாக என்ன அர்த்தம்னாள்? புமானாக இருக்கிறவன் நாராயணன் மாதிரி அவனு இருக்கணும், அதாவது அவனும் நல்ல பிரியமாக இருந்துருக்கணும்னு அர்த்தம். விருத்தி சங்கர ஜாத்தீனாம் தத்தத் குலகிருதா பவேத் அச்சௌராணாம் அபாபானாம் அந்தியஜாந்தே அவசாயினாம். அடுத்தாப்புல சொன்னாள், பின்னாடி ஒரு காலம் வரப்போகிறது, பல காலங்கள் கழித்து அமெரிக்காவில் வாழ்ந்துட்டு அமெரிக்காலேயும் வேறு ஒரு ரேஸ்லேயும் கல்யாணம் பண்ணிப்பாள். அவள்னால் சங்கர ஜாத்தின்னு பேர். ஒரு ஜாத்தியிலேருந்து இன்னொரு ஜாத்தியை எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறவாள். பிரதிலோம விவாகம், அனுலோம விவாகம்னு உண்டு. அதெல்லாம் சங்கர ஜாதி. பகவான் பகவத்கீதையில் சொன்னாள், இந்த தர்மத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணணும், அந்தந்த ஜாத்தியில் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ட்டு. இப்போ ஜாத்தியே கிடையாத போது என்ன ஜாத்தியில் கல்யாணம் பண்ணிக்கிறது? அதனால் கான்ஃப்ளிக்டாக இருக்கப்படாது. எல்லாம் நல்லதுன்னு சேர்ந்துட்டு அதை பிரசாத புத்தியோடு ஏற்றுக்கணும். விருத்திஹி சங்கர ஜாத்தீனாம் தத்தத் குலகிருதா பவேத். ஒரு கலப்பு ஜாத்தியாக பிரதிலோம அனுலோம இருந்துட்டாக்க, அதாவது மேலே பிராமணன் ஒரு க்ஷத்ரியனை கல்யாணம் பண்ணாலோ, க்ஷத்ரியன் பிராமணன் கல்யாணம் பண்ணாலோ, இப்போ இருக்கிறவனு அமெரிக்கனை கல்யாணம் பண்ணாலோ, ஒரு ஹிஸ்பானிக் கல்யாணம் பண்ணாலோ கவலைப்படாதீங்கோ. எல்லாரும் அந்தந்த குலத்துக்கு ஜீவனோபாயமாக எது இருக்கிறோ அதை ருஜுபாவத்தோடு கூட அந்தந்த குல பரம்பரா பிராப்தமாக இருக்கணும். அதை திருடாமலும் இம்சிக்காமலும் பாப்ப செயல்கள் செய்யாமலும் காரியங்களை பண்ணணும்னால் பவேது அச்சௌரானாம் அபாபானாம் நாள். திருட்டுத்தனமாவோ ஹிம்சை பண்ணியோ செய்யாமல் அதுக்கு ஜீவனம் எப்படி இருக்கணும் அதை பண்ணணும்னால் அதை சொன்னால் இந்த ஸ்லோகத்தில். விருத்தி சங்கர ஜாத்தீனாம் தத்தத் குலகிருதா பவேத் அச்சௌராணாம் அபாபானாம் அந்தியஜாந்தே அவசாயினாம். நான் கூட எல்லார்ட்டையும் சொல்கிறது உண்டு. இப்போ இந்த அமெரிக்காவுக்கு வந்தாச்சு, நம்ம குழந்தைகளுக்கு அப்புறம் குழந்தைகள்னால் வேறு மார்க்கத்தில் எப்படியான கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணுறதுக்காக நான் ஜாதகத்தை பார்ப்பேன், கோத்திரத்தை பார்ப்பேன்னு சொன்னால் அப்புறம் 50-60 ஷஷ்டிபதி பூர்த்தி மீது தான் கல்யாணம் ஆகும்னு. அப்படி பண்ணக்கூடாது. முக்கியமாக சில விஷயங்கள் பார்க்கணும். என்னென்னா வெஜிடேரியனுக்கு பார்க்கணும். அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வாழ்க்கை முறையை எப்படி வச்சுக்கிறாங்கிறத பொறுத்து இருக்குது. அதனால் இதெல்லாம் அவளுக்கே தெரிஞ்சிடும், நான் ஒன்றும் சொல்ல வேண்டாம். பாகவதத்தில் அதுக்காக தான் இந்த ஸ்லோகத்தை நன்னா போட்டிருக்காள்.
விருத்திசங்கரஜாத்தீனாம் தத்தத் குலகிருதா பவேத் அச்சௌராணாம் அபாபானாம் அந்தியஜாந்தே வசாயினாம். ஏன்னா பழைய காலத்தில் ஜாதியை ரொம்ப கரெக்டாக வச்சு பிராமணாள் க்ஷத்ரியனுக்கு க்ஷத்ரியன்னு இருந்துட்டு இருந்த காலம் ஒரு காலம் இருந்தது. இப்போ அது மாறி மாறி போயின்ட்டுருக்கு. இப்போது பிராமணாள்னு நம்ம வரிக்கிறோமே, அவளே அவளை அவதூறாக நான் சொல்லலை. ஐ எம் நாட் பிளாஸ்ஃபீமிங் த ஹோல் திங். அப்படி தான் இருக்குது காலம். அது கலியுகம். அது பிராயஸ்வபாவ வீதோ நிருணாம் தர்மோ யுகே யுகே வேததிருக்பி ஸ்மிருதோ ராஜன் பிரேத்தியச்சேக சர்ம கிருத்து. இன்னொன்று சொன்னால், அந்தந்த யுகத்துக்கு தகுந்த மாதிரி சத்தியலோகம், அந்தந்த யுகத்துக்கு தகுந்த மாதிரி தர்மம் ஜனங்களுக்கு மாறிண்டே வருங்கிறத எடுத்து சொன்னால், அது சுககரமாக சர்மகிருத்து நல்ல நன்மையை தர வேண்டும் அவள் பண்ணுற காரியங்கள். பிராயஸ்வபாவ விகிதோ நிருணாம் தர்மோ யுகே யுகே. ஒவ்வொரு யுகத்துக்கும் மாறிண்டே வரும். காலத்தை கிரமேண ஸ்வபாவம் மாறிண்டு வரும், எல்லாம் மாறிண்டு வரும். அப்போ தர்மங்களும் மாறிண்டு வரும். வேததிருக்பி ஸ்மிருதோ ராஜன் பிரேத்தியச்சேக சர்மகிருத்து விருத்தியா ஸ்வபாவகிருத்தையா வர்த்தமான ஸ்வகர்மகிருத்து ஹித்வா ஸ்வபாவஜம் கர்ம சனை நிர்குணதாமியாத்து. இயற்கையாக ஸ்வபாவமாக என்ன அவளுக்கு வருதோ, ஆப்டிடியூட் இருக்கிறதோ, அதை வச்சுட்டு ஜீவனை நடத்தின்னு இருக்கணும். ரிஜுபாவத்தோடு கூட உண்மையாக கூட அஹிம்சை செய்யாமல் பண்ணணும். அதை கடமையை செஞ்சுன்னு இருக்கப்பட்டவன் இருக்கானே ஸ்வபாவமாக அவனுக்கு எது இயற்கையாக வருதோ அதை பண்ணணும். ஒருத்தனுக்கு கணக்கே வரலன்னாக்க அவனை நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்காட்டா அவனை நான் பார்த்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த குழந்தைக்கு டிப்ரெஷன் வந்துடும்னு. இந்த மாதிரி மெடிக்கல் ஸ்கூலுக்கே போகணுன்னாக்க எங்கள் பக்கத்தாத்துக்காரெல்லாம் லேம்பரகினி விடுறா, நீ மெடிக்கல் ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவனுக்கு மெடிக்கலுக்கு ஆப்டிடியூட் இருக்கா, எல்லாருக்கும் பரோபகாரம் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஆப்டிடியூட் இருந்ததுன்னா மெடிக்கல் ஸ்கூலுக்கு அனுப்பலாம். இல்லாட்டா பக்கத்தாத்துக்காரா மெடிக்கல் ஸ்கூலுக்கு போனால் அவளுக்கு போனால் இவாளுக்கு போனான்னு அனுப்புறதுல காரியம் இல்லை. இயற்கையாக அவனுக்கு ஆப்டிடியூட் இருக்கான்னு பார்த்து அனுப்பணும். விருத்தியா ஸ்வபாவகிருத்தையா வர்த்தமான ஸ்வகர்மகிருத்து ஹித்வா ஸ்வபாவஜம் கர்ம சனைர் நிர்குணதாமியாத்து. அப்படி அந்த கர்மாக்களை அவன் எது ஸ்வபாவஜமாக வரத்தை செஞ்சுட்டு உண்மையாக ரிஜுபாவத்தோடு கூட செஞ்சுட்டு இருந்தா என்ன ஆகும்னால், பல ஜென்மாக்கள் எடுத்து முடிவில் அந்த நாராயண சாயுஜ்யத்தை அடைவன்னு சொன்னாள். உப்பியமானம் முகுக்ஷேத்திரம் ஸ்வயம் நிர்வீயதாமியாத் நகல்பதே புனசூத்யா உப்தம் பீஜம் ச நஷ்யதி. ஒரு வயலில் அடிக்கடி விதையை போட்டு சீட்ஸை போட்டு கிருஷி பண்ணிகிட்டே இருக்கான்னு பாருங்கோ. கொஞ்ச நாள் ஆனோடனே என்னாகும், அது அந்த சாயிலுக்கு உள்ளான சக்தி இருக்கே, திருப்பி திருப்பி கொடுக்குற சக்தி இருக்கே, அது வீரியம் போயிடுமா. அதனால் மறுபடியும் மேன்யூர் போட வேண்டியிருக்கு. அது மறுபடியும் நன்னா அந்த பயிர் போட்ட சீட்ஸ் எல்லாம் நன்னா முளைச்சி சக்தியோடு கூட வரணும்னா அதுக்கு மேன்யூர் போட வேண்டியிருக்கு. இல்லாட்டா என்ன ஆகும், திருப்பி திருப்பி போட்டிருந்தா ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு அந்த சாயிலில் இருக்கப்பட்ட சக்தி போயிடும். அப்போ விதையை போட்டால் அது அழிஞ்சு போயிடும்னால், அப்படி தான் இந்த நம்ம பண்ணுற தர்மங்களையும் நம்ம ஜபதவாதிகள் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் பொட்டன்சியை ஏற்றிக்கணும். ஏவம் காமாசயம் சித்தம் காமானாம் அதிசேவையா விரஜ்யேத யதாராஜன் அக்னிவத் காமபிந்துபி. அதே மாதிரி தான் மனுஷனுடைய ஜாதியில் வாசனாரூபமான ஆசைகளும் தங்கியிருக்கும். இப்படி இஷ்டங்களை மனசில் காமங்கள் வர்த்திக்கும். அது அனுபவித்து இருந்தால் என்ன ஆகிடும்னால், அந்த காமங்கள்னால அவன் சந்தோஷத்தை அடையிறதில்லை. அது நெருப்பு மாதிரினால். நெருப்புக்கு இன்னொரு பேர் என்னென்னா அனலகான்னு பேர். அதுக்கு தயானந்த சரஸ்வதி வியாக்கியானம் பண்ணுவார். அஸ்ய அலம்புத்திஹி நவர்த்ததே இது அனலகான்னு அர்த்தம். அந்த நெருப்பு இருக்கே, அதுக்கு அலம்புத்தி போருங்கிற மனசு கிடையாதான். அதுக்கு நெய்யை விட்டால் ஐயோ எனக்கு வேண்டாம், இது கொலஸ்ட்ரால், நெய் வேண்டான்னு சொல்லாது. இன்னும் நன்னா பெருசாக எரிஞ்சுட்டு இன்னும் கொஞ்சம் நெய்யை கொண்டானே எரியுமா. அதுக்கு அலம்புத்திஹி நவர்த்ததே. அதே மாதிரி தான் ஆசை நன்னா இருந்ததுன்னா, இன்றைக்கி நான் போய் கோல்ட்மேன் சாங்ஸில் போய் சீனியர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன்னு, இப்போ எனக்கு ஒரு $10 million ஹோம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் எம் டிரைவிங் த லேம்பரகினின்னா அதோட பொறுமைன்னு இருக்காது. அப்புறம் அதுக்கு மேலே சேர்மன் ஆஃப் தி போர்டு, அதுக்கப்புறம் பிரசிடெண்ட் ஆஃப் தி அப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸு, அதுக்கப்புறம் பெரிய இது, இப்படி ஏதானும் ஆசைக்கு அளவே இல்லை. அது நெருப்பு மாதிரினால். ஏவம் காமாசயம் சித்தம் காமானாம் அதிசேவையா காமாசயம் சித்தம். இந்த சித்தம் இருக்கே, அது காமங்களை கொடுத்து அதை பூர்த்தி பண்ண முடியாது.
அதை நன்னா தெரிஞ்சுக்கணும்னால் வைராக்கியத்தை அடையணும்னா காமங்களை கலந்து விலகிறதுக்கு பழகணும். விரஜ்யேத யதாராஜன்னு அக்னிவத்து காமபிந்துபிகி அக்னிவத்துனாள். காமத்தை கொஞ்சம் கொஞ்சம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் காமம் வேணும்னு கேட்கும். அதுதான் அதனுடைய லக்ஷணம்னாள். எஸ்யல் லக்ஷணம் புரோக்தம் பும்சோ வர்ணாபிவியஞ்சகம் எதன்யத்ராபி திருஷ்யேத தத்தே நைவ வினிர்திஷேது. எந்தெந்த மனுஷனுக்கு எந்தெந்த ஜாதி அபிவக்தியமான சாதகமாக என்ன அடையாளம் கூறப்பட்டதோ அது வேற ஒரு ஜாதியிலையும் காணப்படும். ஒரு பிராமணன் மாதிரியே குணங்கள் உள்ளவன் க்ஷத்ரிய ஜாதியிலையும் இருக்கலாம். ஒரு சூத்ர ஜாதியில் இருக்கப்பட்டவனுக்கும் பிராமணனுக்கு உள்ளான அத்தனை குணங்களும் இருக்கும். என்னோடய லேபில் ஒருத்தர் தான் எஸ்ஆர் தங்கவேலுன்னுட்டு. அவன் பிராமணன் அல்ல, ஆனால் பிராமணனுக்கு உள்ளான குணங்களுக்கு மேலே அவனுக்கு இருந்தது. ஹி வாஸ் தி ஃபஸ்ட் கோல்டு மெடலிஸ்ட் ஃப்ரம் ஐஐடி மெட்ராஸ். நீங்கள் கூகுளில் போய் பார்த்தா தெரியும். எஸ்ஆர் தங்கவேலுன்னு போட்டேன்னா 1969 நினைக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு கோல்டு மெடலிஸ்ட்டு அவன் தான், எஸ்ஆர் தங்கவேலு. கோயம்புத்தூர் அசாமி, ரொம்ப உபசாந்தன், நியூஜெர்சியில் இருக்கான். என்னோட பெல் லேபில் வேலை செஞ்சுருந்தான். பிராமணனுக்கெல்லாம் இல்லாத குணங்கள், சமதமாதி குணங்கள் பூர்ணமாக இருந்தது அவனுக்கு. ஆனால் பிறப்பில் அவன் பிராமணன் இல்லை, அவன் கவுண்டன் ஜாதியோ ஏதோ ஒரு ஜாதி, அதை விட்டுருங்கோ. ஆனால் அவனை நான் ரொம்ப சொல்லுவேன், ஸ்தோத்திரம் பண்ணுவேன். உனக்கு இருக்கிற குணம் எனக்கு இல்லையேன்னு சொல்லுவேன். எஸ்யல் லக்ஷணம் புரோக்தம் பும்சோ வர்ணாபிவியஞ்சகம் எதன்யத்ராபி திருஷ்யேத தத்தே நைவ வினிர்திஷேது. அதனால் விவகாரத்தில் ஒவ்வொரு வர்ணங்கள் இருக்கும், அந்தந்த வர்ணத்துக்கு தகுந்த. அதனால் என்ன ஆகும்னால், சில ஜாதியில் பிறந்தால் கூட இன்னொரு ஜாதியினுடைய குணங்கள் இருந்ததுன்னா அந்த வர்ணத்தை அவன் அவலம்பிச்சுடுவன்னாள். அதை நன்னா புரிஞ்சுக்கணும்னாள். இதுக்காக தான் இந்த ஸ்லோகங்கள்லாம் வாசிக்கிறது. இதை சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சப்தமஸ்கந்தே ஏகாதசோऽध्यायः. ஸ்ரீஹரயே நமः. ஸ்திரீணாம் ச பதிதேவானாம் தச்சுஸ்ரூஷானுகூலதா தத்பந்துஷு அனுவృత్తిశ్చ நித்யம் தத்வ்ரததாரணம் சம்மார்ஜனோபலேபாभ्याம் கிரகமண்டலவர்த்தனைः ஸ்வயம் ச மண்டிதா நித்யம் பரிம்ருஷ்டபரிச்சதா காமைருச்சாவச்சைः சாத்வி பிரஸ்ரயேண தமேன ச வாக்யைः சத்யைः பிரேம்ணா காலே भजेत्पतिं सन्तुष्टा अलोलुपादक्षा धर्मज्ञा प्रियसत्यवाक् अप्रमत्ता शुचिस्निग्धाः पतिं तु अपतितं भजेत् या पतिं हरिभावेन भजेत् श्रीरिव तत्परा हर्यात्मना हरेर्लोके पत्या श्रीरिव मोदते वृत्तिः संकरजातीनां तत्तत्कुलकृता भवेत् अचौराणाम् अपापानाम् अन्त्यजान्ते अवसायिनां प्रायस्वभावविहितः नृणां धर्मो युगे युगे वेददृग्भिः स्मृतो राजन् प्रेत्यचेह च शर्मकृत् वृत्त्या स्वभावकृतया वर्तमानः
வர்த்தமானஸ்வகர்மகிருத் ஹித்வா ஸ்வபாவஜம் கர்ம ஹித்வா ஸ்வபாவஜம் கர்ம சனைர் நிர்குணதாமியாத் சனைஹ நிர்குணதாமியாத் உப்யமானம் முஹுக்ஷேத்ரம் உப்யமானம் முஹுக்ஷேத்ரம் ஸ்வயம் நிர்வீயதாமியாத் ஸ்வயம் நிர்வீயதாமியாத் ந கல்பதே புனഃசூத்யா ந கல்பதே புனഃசூத்யா உப்தம் பீஜம் ச நஷ்யதி உப்தம் பீஜம் ச நஷ்யதி ஏவம் காமாசயம் சித்தம் ஏவம் காமாசயம் சித்தம் காமானாம் அதிசேவயா காமானாம் அதிசேவயா காமானாம் அதிசேவயா விரஜ்யேத யதா ராஜன் விரஜ்யேத யதா ராஜன் அக்னிவத் காமபிந்துபிः அக்னிவத் காமபிந்துபிः யஸ்ய யல்லக்ஷணம் ப்ரோக்தம் யஸ்ய யல்லக்ஷணம் ப்ரோக்தம் பும்சோ வர்ணாபிவ்யஞ்சகம் பும்சோ வர்ணாபிவ்யஞ்சகம் யதன்யத்ராபி திருஷ்யேத யதன்யத்ராபி திருஷ்யேத தத்தேனைவ விநிர்திசேத் தத்தேனைவ விநிர்திசேத் ஸ்ரீஹரயே நமः इति श्रीमद्भागवते महापुराणे सप्तमस्कन्धे एकादशोऽध्यायः। श्रीहरये नमः। अथ श्रीमद्भागवते महापुराणे सप्तमस्कन्धे एकादशोऽध्यायः। श्रीशुक उवाच श्रुत्वेहितं साधुसभासभाजितं महत्तमाग्रण्य उरुक्रमात्मनः युधिष्ठिरो दैत्यपतेर्मुदायुतः पप्रच्छ भूयस्तनयं स्वयंभुवः। युधिष्ठिर उवाच भगवन् श्रोतुमिच्छामि नृणां धर्मं सनातनं वर्णाश्रमाचारयुतं यत्पुमान् विन्दते परं भवान् प्रजापतेः साक्षात् आत्मजः परमेष्ठिनः सुतानां सम्मतो ब्रह्मन् तपोयोगसमाधिभिः नारायणपरा विप्राः धर्मं गुह्यं परं विदुः करुणाः साधवः शान्ताः त्वद्विधान तथा परे। नारद उवाच नत्वा भगवते जाय लोकानां धर्महेतवे वक्ष्ये सनातनं धर्मं नारायणमुखात् श्रुतं योऽवतीत्यान्मनोंशेन दाक्षायण्यां तु धर्मतः लोकानां स्वस्तयेऽध्यास्ते तपोबदरिकाश्रमे धर्ममूलं हि भगवान् सर्ववेदमयो हरिः स्मृतं च तद्विदां राजन् येन चात्मा प्रसीदति सत्यं दया तपश्शौचं तितिक्षेक्षा शमोदमः अहिंसा ब्रह्मचर्यं च त्यागस्वाध्याय आर्जवं सन्तोषः समदृक्सेवा ग्राम्येहो परमशनैः नृणां विपर्ययेक्षा मौनमात्मविमर्शनम् अन्नाद्यादेः संविभागो भूतेभ्यश्च यथार्हतः तेष्वात्मदेवता बुद्धिः सुतरां नृषु पाण्डव श्रवणं कीर्तनं चास्य स्मरणं महतां गतेः सेवेज्यावनतिर्दास्यं सख्यमात्मसमर्पणम् नृणामयं परो धर्मः सर्वेषां समुदाहृतः त्रिंशल्लक्षणवान् राजन् सर्वात्मा येन तुष्यति संस्कारा यत्र अविच्छिन्नाः सद्विजोजो जगादयम् इत्याध्ययनदानानि विहितानि द्विजन्मनां जन्मकर्मावदातानां क्रियाश्चाश्रमचोदिताः विप्रस्याध्ययनादीनि षडन्यस्या प्रतिग्रहः राज्ञो वृत्तिः प्रजागोप्तुः अभिप्रात् वा करादिभिः वैश्यस्तु वार्तावृत्तिश्च नित्यं ब्रह्मकुलानुगः शूद्रस्य द्विजशुश्रूषा वृत्तिश्च स्वामिनो भवेत् वार्ताविचित्राशालीन यायावरशिलोञ्छनं विप्रवृत्तिश्चतुर्धेयं श्रेयसी चोत्तरोत्तरा जघन्यो नोत्तमां वृत्तिम् अनापदि भजेन्नरः ऋते राजन्यमापत्सु सर्वेषामपि सर्वशः ऋतामृताभ्यां जीवेत मृतेन प्रमृतेन वा सत्यानृताभ्यां जीवेत नश्ववृत्त्या कथञ्चन
ऋतमुञ्चशीलं प्रोक्तम् अमृतं यदयाचितं मृतं तु नित्ययाज्ञा स्यात् प्रमृतं कर्षणं स्मृतं सत्यानृतं तु वाणिज्यं श्ववृत्तिः नीचसेवनं वर्जयेत्तां सदा विप्रो राजन्यश्च जुगुप्सितां सर्ववेदमयो विप्रः सर्वदेवमयो नृपः शमोदमस्तपःशौचं सन्तोषः क्षान्तिरार्जवं ज्ञानं दयाच्युतात्मत्वं सत्यं च ब्रह्मलक्षणं शौर्यं वीर्यं धृतिस्तेजः त्याग आत्मजयः क्षमा ब्रह्मण्यता प्रसादश्च रक्षा च क्षत्रलक्षणं देवगुरुवच्युते भक्तिः त्रिवर्गपरिपोषणम् आस्तिक्यम् उद्यमो नित्यं नैपुण्यं वैश्यलक्षणं शूद्रस्य सन्नतिशौचं सेवा स्वामिनि अमायया अमन्त्रयज्ञो ह्यस्तेयं सत्यं गोविप्ररक्षणं स्त्रीणां च पतिदेवानां तच्छुश्रूषानुकूलता तद्बन्धुषु अनुवृत्तिश्च नित्यं तद्व्रतधारणं सम्मार्जनोपलेपाभ्यां ग्रहमण्डलवर्तनैः स्वयं च मण्डिता नित्यं परिमृष्टपरिच्छदा कामैरुच्चावचैः साध्वी प्रश्रयेण दमेन च वाक्यैः सत्यैः प्रियैः प्रेम्णा काले काले भजेत्पतिं सन्तुष्टा अलोलुपा दक्षा धर्मज्ञा प्रियसत्यवाक् अप्रमत्ता शुचिस्निग्धाः पतिं तु अपतितं भजेत् या पतिं हरिभावेन भजेत् श्रीरिव तत्परा हर्यात्मना हरेर्लोके पत्या श्रीरिव मोदते वृत्तिः संकरजातीनां तत्तत्कुलकृता भवेत् अचौराणाम् अपापानाम् अन्त्यजान्ते अवसायिनां प्रायस्वभाववीतो नृणां धर्मो युगे युगे वेददृग्भिः स्मृतो राजन् प्रेत्य चेह च शर्मकृत् वृत्त्या स्वभावकृतया वर्तमानस्वकर्मकृत् हित्वा स्वभावजं कर्म शनैर्निर्गुणतामियात् उप्यमानं मुहुक्षेत्रं स्वयं निर्वीयतामियात् न कल्पते पुनः सूत्या उक्तं बीजं च नश्यति एवं कामाशयं चित्तं कामानाम् अतिसेवया विरज्येत यथा राजन् अग्निवत् कामबिन्दुभिः यस्य यल्लक्षणं प्रोक्तं पुंसो वर्णाभिव्यञ्जकं यदन्यत्रापि दृश्येत तत्तेनैव विनिर्दिशेत् श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे सप्तमस्कन्दे एकादशोऽध्यायः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैत्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरे नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये.
ஹர ஹர மகாதேவ. ஜானகீகாந்தஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. சத்குரு சுவாமினः ஜெய். ஆஞ்சநேய சுவாமினः ஜெய்.